ஸ்கூல்லேயே மனப்பாடம் பண்ணுறது தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும். இப்போ நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் மனப்பாடம் பண்ணியே படிச்சுட்டேன். திடீர்னு காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் புரிஞ்சு படி அப்படின்றது எனக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சாதான்ப்பா வேலை கிடைக்கணும். இவ்வளவு நாள் மனப்பாடம் பண்ணுவேன், இப்போ எப்படி புரிஞ்சு படிப்பான்? அப்போ மாற்றம் எங்கே வரணும்? மாற்றம் வந்து எனக்கு ஃபியூச்சர் இருக்கிற துறையை தேர்ந்தெடுக்கிறதா, எந்த துறையில் ஸ்கோப் இருக்குன்னு தேர்ந்தெடுக்கிறதா, எந்த துறையில் எனக்கு காசு வரும்னு பார்க்குறதா, எது பிரபலமாக்கும்னு பார்க்குறதா, இல்லை எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறதா? இந்தியாவில் ஏகப்பட்ட கெரியர். ஒரே ஒரு நபரோட ஒரு கதை, இப்படி இருந்த ஒரு ஆள் இப்படி மாறினாரு. தரமான கல்வியோட முக்கியத்துவம் ஒரு சின்ன கதை சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்றது, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட நான் ஏன் பேசணும், உண்டான எனக்கு என்ன பயன்? இந்த கேள்விகளை கேட்காத இந்தியாவின் ஒரே நிறுவனம். பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஷாக்கா இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு காலேஜில் சேர போறீங்களா, நீங்க என்ன செக் பண்ணணும்? இவர்கள் எல்லா தவறையும் செய்து கடைசியா வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம், கான்டாக்ட் யூரோப் ஸ்டடி சென்டர், டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அதெல்லாம் ஒரு பொழப்பா தம்பி. எதுக்கு வந்து சொல்றேன் சார், லைஃப்ல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே தெரியல சார், எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் என்ன சார் பண்றதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. பட் சி பர்சனலாக கேட்குறேன் சார், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார், ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சார். லைஃப்ல எனக்கு எது மேலேயுமே அக்கறை இல்லை சார், எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது சார். அவன் ஏதாவது இன்புட் கேட்டா, ஏன் உனக்கு சம்பாதிக்க வேற இடமே இல்லையா? எஜுகேஷனை வச்சு தான் சம்பாதிக்கணுமா? கல்வியை வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு ஆயிட்டியான்றாங்க. மக்கள் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு சம்பாதிச்சா அது தப்பு அப்படின்னு பார்க்கறதுனால தான் பெண்கள் படிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன, இதை உங்களை தவிர வேற யாரு பெருசா சொல்ல முடியும்? 99.9% கல்வி ஒன்றே அடையாளம்னு பல வருஷமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதனோட அடையாளத்தை உருவாக்கக்கூடிய, மாற்றக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் கல்வி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பல மாணவர்களோட அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த, மேம்படுத்தின, மாற்றின ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். 16 வருடமா கல்வித்துறையில அனுபவம் வாய்ந்த ஒரு நபர். அவர்கிட்ட எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நம்ம கேட்கலாம்? கல்வியோட முக்கியத்துவம் என்ன, ஒரு மனிதன் ஏன் படிக்கணும், ஒரு குழந்தை வளர்ப்புக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை, மாணவனோட மனநிலை என்ன, பெற்றோரோட மனநிலை என்ன, கல்வி முறை எப்படி இருக்கு, அயல் நாட்டுல அது எப்படி இருக்கு, இப்படி கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு காணொலி நம்ம பார்த்ததுலயே ரொம்ப அர்த்தம் வாய்ந்த உரையாடலா இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்மளோட பேச வந்திருக்கிறவர் தான் யூரோப் ஸ்டடி சென்டரோட இயக்குனர் திரு சிவராமன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். முதல் கேள்வியே டைரக்டா டாபிக் உள்ள போலான்னு இருக்கேன். நான் ஏன் படிக்கணும், கல்வியோட முக்கியத்துவம் என்ன? கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், நேர்படுத்தும், சீர்படுத்தும். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு? நல்லா படிப்பா, நல்லா படித்தால்தான் நீ அடுத்த லெவல். ரெண்டு விஷயம் தாங்க. பிசினஸ் பண்ணலாம், இல்ல படிச்சு முன்னேறலாம். பிசினஸ் பண்ணி கல்வி இல்லாம வெறும் பிசினஸ் மட்டும் பண்ணி வின் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. பட் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் மிகவும் குறைவு. பல விஷயங்கள் இருக்கு. பட் தரமான கல்வியை படித்து அவன் நல்ல வேலை வாய்ப்பை பெறும் பொழுது அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும். அந்த சமூகம், அந்த சொசைட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். நீங்க அனைவருக்கும் கல்வின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது முடிஞ்சு போச்சு. அனைவருக்கும் கல்வி பயன் இல்லைன்னு சொல்றதை விட அனைவருக்கும் தரமான கல்வி கொடுக்கும் பொழுதுதான் அதோடைய முழு பயனும் மாணவ மாணவிகளுக்கு சென்றடையும். சோ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்காமலே வெற்றி அடைந்த நபர்கள் சிலர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் படிப்பின் மீது ஒரு அக்கறை இல்லாதனால, படிக்காம எனக்கு மத்த விஷயத்து மேல ஆர்வமா இருக்கு அப்படின்றதுனால, படிப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனத்தினால இதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் படிச்சாங்களா, படிக்காம பெரிய ஆள் ஆனாங்கல்ல, நானும் படிக்காம ஆயிடுவேன்ற ஒரு காரணமா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க? அவங்க கிட்ட நம்ம சொல்றதை விட அவங்க ஏன் இதை சொல்றாங்கன்றதான் நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். மீனிங் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரியான விதத்துல மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள வகையிலும் அவர்களுக்கு புரியும் வகையிலும் லேட்டஸ்ட் சிலபஸோட கிளாஸஸ் எடுக்கும் பொழுதுதான் நீங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் மேல் ஒரு ஈர்ப்பை உருவாக்க முடியும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல் ஆஸ்பிரேஷனோட காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு ஏன்டா இந்த டிகிரி எடுத்தோன்ற நிலையில தான் மாணவ மாணவிகள் வெளியில வர்றாங்க. நிறைய பேர் பாத்துருக்கேன் சார். டிஸ்ட்ரிக்ட் டாப்பரா இருப்பாங்க, காலேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் படிப்பே இது எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது முன்னாடி வரைக்கும் கனவா இருந்தது, எனக்கானது இல்லைன்னு மாறிடுது. நீங்க அதை எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்ல முடியும்? எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லும் பொழுது அதுல ஏதோ ஒரு நெருப்பில்லாம புகையாதுங்கிற மாதிரி நம்ம யாரை எப்பவுமே இளைய சமுதாயத்தை குறை சொல்லும் முன் நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்,
பொதுவா என்ன சொல்லிடுவோம்னா, நான் காலேஜ் போனான்ப்பா. காலேஜ் போய் கெட்டு போயிட்டான். காலேஜ் போனதுனால அங்க அவனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சதுல கெட்டு போயிட்டான் அப்படின்னு பேசி தான் பார்த்திருக்கேன். இது அவன் மேல தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? அப்ப யார் மேல தப்பு? சரி, நீங்க கல்வி முறை நீங்க இந்த டிஜிட்டல் ஏரால மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க. புரியுதுங்களா? இன்னும் பழங்காலத்து சிலபஸை படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. அண்ட் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வெகு சிலவர்களே பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்டா வித் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸோட கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆயிடுச்சு இப்ப இன்னைக்கு இந்தியாவில். ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம்ஐ தாண்டி உங்களுக்கு எக்ஸலன்ட் குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல, வெகு குறைவு. கீழே கமெண்ட்ஸ்ல தாராளமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் யூனோ ரிகார்டிங் திஸ். பட் த பாயிண்ட் இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய கல்வி கூடம். அது உங்களுடைய பணத்தை குறிவைத்தால், பணத்தை மட்டுமே குறி வச்சு நடக்குதுன்னா அந்த கல்லூரி, அங்க போய் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்லாதீங்க தயவு செய்து. மாணவனையும் குறை சொல்லாது. மாணவனையும் குறை சொல்லாது. இப்ப என்னன்னா, இப்ப ஐஐடிக்கு எப்படி தம்பி பணம் வருது? 100 ரூபாய் தேவைன்னு வச்சுங்களேன். ஐஐடிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு கணக்குக்காக 50 ரூபாய் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சப்சிடி ஆர் கிராண்ட் எப்படி வேணா வச்சுக்கோங்க. 35-40 rupees வந்து அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறாங்க. எப்படி தம்பி? அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அலுமினைஸ் அவங்க கொடுக்குறாங்க. 10 ரூபாய் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இப்போ மேற்படிப்பு படிக்க போறவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்டே கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. இது எல்லாமே என்ஐடிஸ், ஐஐடிஸ், ஐஏஎம்ல நடக்கும். பட் எப்ப நீங்க படிக்கக்கூடிய கல்லூரி வாட்ச்மேன் சேலரியில இருந்து இபி பில் வரைக்கும் உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து டியூஷன் ஃபீஸ்ன்ற பேர்ல அவங்க எடுத்து நடத்துறாங்களோ, அது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. பட் அங்க தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. சோ இந்த சூழல்ல தான் நடக்கவே கூடாத விஷயம் என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விதான். நீங்க பசங்களுக்கு கல்வியின் மேல் இன்ட்ரெஸ்டே இல்லையே சார், அவன் படிக்கிறானா இவன் படிக்கிறானா, அவர் படிச்சுதான் பெரிய ஆள் ஆனாரா, இந்த மாதிரியான கூற்றுகள் நமக்கு அதனால தானே வருது. இப்போ தரம் கல்வியை படிச்சு நல்ல மதிப்பெண்களையும் எடுத்து வேலை வாய்ப்பை பெற முடியவில்லை என்றால் எதற்கையா இந்த கல்வி? அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பையன் வர்றான் எங்க ஆபீஸ்க்கு, எங்க அண்ணா சோ அண்ட் சோ இன்ஜினியரிங் காலேஜ்ல சோ அண்ட் சோ டிகிரி சூப்பர் மார்க், அவர் வாங்கக்கூடிய சம்பளம் இதுதான். அந்த பையன் என்ன சொல்றான், நான் 12th முடிச்சுட்டு அந்த ஜாபை சொல்ல விரும்பல, எல்லாரும் பண்ற அந்த ஜாபையே நான் பண்ணோம்னா எனக்கு கிட்டத்தட்ட அதே சேலரி வந்துருது, நான் ஏன் படிக்கணும்ன்றான். அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இங்க வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு, சம்பளம் தரக்கூடிய வேலை கம்மியா இருக்கா, பாப்புலேஷன் அதிகன்றதுனால? இது எல்லாமே வந்து நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கக்கூடிய சொல்லியிருக்கிற விஷயங்கள். பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, என்ன சொல்றது, ஆட்டோமேஷன் அதிகமாயிடுச்சு, இப்படின்றதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. இதுல இந்த எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிகல் நீங்க கேட்டீங்க இல்லையா, வேலை இல்லையா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, இவங்களுடைய ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, பிக் கம்பெனிஸ் see shortage in skilled talent a risk to growth plans. அதாவது 32 million jobs are vacant by financial year 2025. 49 million jobs are vacant by financial year 2027. Economic Times report. இதையே தான் யூரோப் ஸ்டடி சென்டரும் சொல்கிறது. திறமையில்லா திண்டாட்டம் தான் இங்க பிரச்சனையே தவிர இங்க வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம்ன்றதே கிடையாது. ஏஐ சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, மனித இனம் இருக்கும் வரை வேலை வாய்ப்புகள் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த லேட்டஸ்ட் ஜாப்ஸ்க்குலாம் நம்ம போகணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா, நமக்கு அப்ப என்ன தேவை? அறிவு தேவை, லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் வேணும். இன்னைக்கு வந்து மொபைல் போன், வாட்சஸ்ல போன் வந்துருச்சு, ஆல் தோஸ் திங்ஸ். பட் இன்னைக்கும் நீங்க உங்க கல்வி முறையில லேண்ட்லைன் டெலிபோன், அந்த டயல்டு டெலிபோன் அந்த காலத்துல இருக்கும் இல்லையா, இதை மேனுஃபேக்சர் பண்றது எப்படின்னு படிச்சுட்டு நீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி? ஓகே சார், இங்க ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு. சில சமயம் அடிப்படையை தெளிவா புரிஞ்சுக்கும் போது அவங்க அதை விட அதிகமா இருக்க ஒரு அட்வான்ஸ் சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்க நீங்க டயல் போனும் படிச்சு ஒரு மொபைல் போனும் படிக்கணுமா, இல்ல டைரக்டா மொபைல் போன் போனா படிச்சுக்கக்கூடிய திறன் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, டயல் போனை ஒரு பேசிக்கா ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன டாபிக்கா வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும். நம்ம ஹிஸ்டரியை படிக்க கூடாதுன்னு இல்லை, எப்படி எவால்வ் ஆச்சுன்னு படிக்கலாம். அதை மட்டுமே படிச்சுட்டு நீங்க வந்து லேட்டஸ்ட் சிலபஸ் கொடுக்காம பசங்களை வந்து லேட்டஸ்ட் ஜாப்ஸ் வாங்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பது அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க வந்து சூப்பர் ஷெஃபா இருக்கலாம், உங்களுக்கு வந்து கரெக்டான இன்கிரீடியன்ஸ் கரெக்டான குவான்டிட்டிலையும் கரெக்டான குவாலிட்டிலையும் கொடுத்தாதான் நீங்க எவ்வளவு பெரிய ஷெஃபா இருந்தாலும் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் சுவையும் தரமும். நீங்க இன்புட்டே இப்படி இருக்கும்போது அவுட்புட்ல மேஜிக் எதிர்பார்க்கறதுல லாஜிக் இல்லை. இன்னைக்கு வந்து என்னன்னா தம்பி, சின்ஸ் யூ ஆல்சோ பிலாங் டு தி யங்கர் ஜெனரேஷன், இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸை பழி சொல்லிடுறது ரொம்ப ஈஸி.
உங்களை மாதிரி மீனிங் யங்ஸ்டர்ஸுமே என்ன நினைச்சிடறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தான் சரியில்லையோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை கட்டாயம் வருது. சரி, நீங்க வந்து ஒரு 10,000 பேர் படிக்கக்கூடிய காலேஜ்ல ஒரு 10 அதி மேதாவிகள் இருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும்பொழுது ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்ல அந்த பசங்க பிளேஸ் ஆகக்கூடியது வெரி நேச்சுரல். பட் அதையே ஏன் எல்லாரும் ஆகல, அவனால ஆக முடியுது ஏன் உன்னால ஆக முடியல? எல்லாருமே சேம் கிடையாது. இப்போ உங்களுக்கு யூ லைக் டூயிங் பாட்காஸ்ட் இல்லைங்களா, யூ லவ் டூயிங் இட். ஒரு நாளைக்கு வந்து யூ கெட் 6 டாப் பீப்புள் அக்ராஸ் இந்தியா உங்களுக்கு ஒரே நாள்ல டைம் கொடுக்குறாங்க. நீங்க யூ வில் டூ ஆல் த 6 பாட்காஸ்ட். எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறதே பிடிக்காதுன்னு நினைக்கிறவனால ஒண்ணு கூட எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை படிக்கணும். நீங்க படிக்கிறதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்கணும். நீங்க படிக்கக்கூடிய கல்லூரி உங்கள் பணத்தை குறி வைக்க கூடாது. இந்த மூணும் அமைந்தால் மாணவனுடைய வெற்றி வாய்ப்பு நிச்சயம். கண்டிப்பா. நீங்க நடுவுல மனப்பாடம் பத்தி சொன்னீங்க. இப்போ நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்கூல்லேயே மனப்பாடம் பண்றது தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும். இப்போ நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் மனப்பாடம் பண்ணியே படிச்சுட்டேன். திடீர்னு காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சு படி அப்படின்றது எனக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சாதான்ப்பா வேலை கிடைக்கணும். அது வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணேன்னா கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கிடைச்சிருது. அடுத்த கிளாஸுக்கு போறது தான் ரிசல்ட், போயிடுறேன். ஆனா காலேஜ்னு வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து பணமா மாறுது, என்னோட ஸ்கில்ல காட்ட வேண்டியதா மாறுது. அப்ப திடீர்னு எல்லாரும் வந்து புதுசா திடீர்னு முன்னாச்சு வந்து புரிஞ்சு படிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு நாள் மனப்பாடம் பண்ணுவேன், இப்ப எப்படி புரிஞ்சு படிப்பான்? அப்ப மாற்றம் எங்க வரணும்? மாற்றம் வந்து கல்வி முறையில வரணும். தரமான ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கும் நிலை வரணும். நீங்க வந்து அதான் சொல்றேன் இல்லைங்களா, நீங்க பையன்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த கிளாஸுக்கு போயிடுவீங்க. எப்படி பண்ணணும்? ஒரு கல்வியாளர் வந்து பேசுறாரு, மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், பேர் சொல்ல முடியாது. சாட் ஜிபிடி கூகுள் பார்த்துட்டு இதை படிங்க அதான் ஃபியூச்சர், அதை படிங்க இதான் ஃபியூச்சர், இதையும் படிக்கிற அதையும் படிக்கிற எல்லாத்தையும் படிக்கிறோம். எங்க படிக்கணும் அதை சொல்லுங்க. இந்த லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் சாட் ஜிபிடியில பார்த்து நீங்க சொல்றீங்கல்ல, அதை நான் எங்க படிக்கணும் அதையும் சொல்லுங்க. இதை யார் சொல்லி கொடுக்க போறா அதை சொல்லுங்க. இதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எங்க படிக்கணும் அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையுமே தம்பி ஆன்லைன்ல படிக்க முடியாது. 100 வருடங்கள் கடந்தாலும் சரி, ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கிளாஸ் ரூம், என்னங்க ஒரு பேராசிரியர், இந்த செட்டப் மாறாது. வித் இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன். இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாம நீங்க யூனிவர்சிட்டி நடத்தி அது ஒரு பிரிண்டர் மாதிரி தான் நான் பாக்குறேன். யூ வில் பிரிண்ட் டிகிரிஸ் அண்ட் கிவ். பட் இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இல்லாம நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி நடத்துவது என்பதே அடிப்படையில் பயனற்றது. இப்போ நான் படித்த யூனிவர்சிட்டி இன் ஸ்வீடன், லிங்க் ஷோப்பிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்திலும் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி அங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது? சுத்திலும் எம்டி கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அங்க ஒரு யூனிவர்சிட்டி கட்டிடுறாங்க. கையில கொஞ்சம் காசு இருக்கு, பிசினஸ் ஐடியா. ஆமா, யூனிவர்சிட்டி கட்டிடுறாங்க. யூனிவர்சிட்டியை சுத்தி என்ன வருது? ஜூஸ் கடையும் டீ கடையும் வருது. உங்களுக்கு இங்க அடிப்படை புரியுதா? அதுதான் வருது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அடிப்படையிலேயே மாறணும். பட் இதெல்லாம் எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்தவரை ஃபோர்சியபிள் ஃபியூச்சர்ல இது நடக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ நீங்க நடுவில் ஒன்று சொன்னீங்க சார், இந்த துறைக்கு ஃபியூச்சர் இருக்கு படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு ஃபியூச்சர் இருக்கிற துறையை தேர்ந்தெடுக்கிறதா, எந்த துறையில ஸ்கோப் இருக்குன்னு தேர்ந்தெடுக்கிறதா, எந்த துறையில எனக்கு காசு வரும்னு பாக்குறதா, எது பிரபலமாக்கும்னு பாக்குறதா, இல்ல எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பாக்குறதா? லாஸ்ட் பாயிண்ட் தான். எனக்கு எது பிடிக்கும், பட் அதை பிடிக்கிறத படிச்சு நமக்கு அதுல வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். வேலை வாய்ப்பை வாங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் பிளஸ் நீங்க படிக்கக்கூடிய டிகிரி வந்து பேச்சுலர்ஸ் மட்டும் போதுமா, இல்ல மாஸ்டர்ஸ் தேவையா, இல்ல ரிசர்ச் தேவையான்ற அடிப்படையும் நமக்கு வேணும். இப்போ லேட்டஸ்டா ஒரு ரீல் போட்டேன். பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்ன்ற ஒரு ரீல் போட்டேன். அவ்வளவு குமுறல்கள் கமெண்ட் செக்ஷன்ல. இதை தெரியாம நான் எடுத்துட்டேன், இது அவர் சொன்னாருன்னு எடுத்தேன். ஒரு பொண்ணு போட்டு யூஜியில சூப்பர் மார்க், பிஜியில நான் கோல்டு மெடலிஸ்ட், கேட் கிளியர் பண்ண எல்லாமே பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை. இது கமெண்ட்ஸை படிக்கும் பொழுது பயோடெக்னாலஜியின் மேல் வெறுப்பு வருமா மாணவ மாணவிகளுக்கு, இல்லை கல்வியின் மேலே வெறுப்பு வருமா? யோசிச்சு பாருங்க. 9.5 சிஜிபிஏக்கு மேலே என்னங்க ஐயா எடுக்க சொல்றீங்க? நிறைய பேருக்கு அவ்வளோ அட்டண்டன்ஸ் கூட இருக்காது. அந்த பொண்ணுக்கு மார்க் இருக்கு, அந்த பொண்ணு கமெண்ட் போடுது, அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க ஃபீஸை வாங்கி போட்டுக்கிட்டீங்க கல்லாவில். அந்த பொண்ணோட நிலை இதே அந்த பொண்ணு வந்து ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருந்தது கண்டிப்பா வேலை. இதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் யூரோப் ஸ்டடி சென்டர். ஒரு ஷெங்கன் கண்ட்ரீஸ்ல ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகளில் நீங்கள் கல்வி பயிலும் பொழுது ப்ரொவைடட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா
கண்டிப்பா நீங்க வெற்றி பெறலாம். ஆமா சார். இப்போ அயல்நாட்டு கல்வின்னு நீங்க ஆரம்பிச்சதுனால நான் கேட்கிறேன் சார். முதல்ல அயல்நாட்டு கல்வின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு ஒரு பெருமையோட பார்க்குறாங்க. அயல்நாட்டு கல்வின்றத ஒரு ஸ்டேட்டஸா மட்டும் தான் பார்க்குறாங்க. அயல்நாட்டுக்கு போனா நீங்க என்னென்ன கிடைக்கும்ன்றத இப்ப சொன்னீங்க. இதுக்கு மேல சொல்லப் போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அயல்நாட்டு கல்விக்கு போறதோட நோக்கமே வெறும் ஸ்டேட்டஸ். என் பையன் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கான்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் அப்சர்வ் பண்ணேன்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி இந்தியா விட்டு வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அயல்நாட்டு கல்வியை ஸ்டேட்டஸ் சிம்பிளா மட்டுமே பார்க்கணுமா? இல்ல வேற என்னெல்லாம் அங்கிருந்து கிடைக்கும்? இல்ல ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறதெல்லாம் பல வருடங்கள் முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. ஓகே. ஓகே. பட் நம்ம எங்க போய் படிக்கிறோம், அதை எப்படி படிக்கிறோம், இதற்குண்டான செலவினங்கள் என்ன? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேசுற டாபிக் வந்து பிரதர் ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணணும். அது ஒரு நல்ல ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணணும். ரைட். அதுக்குன்னு தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் வித்து நம்ம அப்ராட் போகணுமான்னு தம்பி கேட்டீங்கன்னா தவறு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் இத நான் கேக்குறேன். நீங்க 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா கடன் வாங்கி நீங்க எதை சாதிக்க போறீர்கள்? வட்டி எவ்வளவு தெரியுமா மாசத்துக்கு? 90 லட்சத்துக்கு வட்டி மட்டும் பேங்க் லோன்ல. நீ யார் தலையில யார் குண்டு போட போறான்னு தெரியாது. அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு நடுவில் நீ 1 கோடி ரூபா லோன் வாங்கி நான் மாஸ்டர்ஸ் பண்ண போறேன், இல்ல பல கோடி லோன் வாங்கி நான் பேச்சுலர்ஸ் பண்ண போறேன்றது எங்களை பொறுத்தவரை தவறு. சார் எங்க வீட்டில் 1000 கோடி இருக்கு சார், நான் 2-3 கோடி கட்டினா என்ன சார் பிரச்சனை? தாராளமா கட்டி படிங்க, யார் உங்களை வேண்டான்னு சொன்னா? எங்கள் வேதாந்தம் எங்கள் சித்தாந்தம் என்னன்னா, கண்டிப்பா அது வேர்ல்டு என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி தரமான கல்வியை தேடி நம்ம அது எங்க இருந்தாலும் போய் படிக்கணும். அதற்கு கம்மியா செலவு பண்ணணும். கம்மியா எப்படி சார் செலவு பண்றது? நான் இந்தியாவில் படிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகுது, ஃபாரின் போனா கண்டிப்பா அதிகமா தானே ஆகும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து உங்களை ஒரு வியாபார பொருளா பார்க்கல. அவர்கள் நாட்டு மாணவ மாணவிகளுக்கு தரமான இலவச கல்வியை கொடுக்குறாங்க. அதையே நம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. எய்தர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் 3 lakhs per year onwards ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். அதாவது சென்னையில் படிக்கக்கூடிய ஃபீ ஸ்ட்ரக்சரை விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கக்கூடிய ஃபீ ஸ்ட்ரக்சர் குறைவு. இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? ரொம்ப புதுசான விஷயம். தெரியாது. அதான் இங்க பிரச்சனை. தெரியாது ஆர் தெரிந்துக்க விருப்பம் இல்லை ஆர் பேச்சுலர்ஸ்க்கே நாங்க ஏன் போனோம், அப்படியே இவங்க போகணும்னாலும் ஏத்து வீட்டு அங்கிள் வந்துருவார், ஏத்து வீட்டு ஆண்டி வந்துருவாங்க. இல்ல 10-15 வருஷம் முன்னாடி அந்த பையன் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் வின் பண்ணிருப்பான், அவங்க பேரண்ட்ஸ் உடனே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க உள்ள வந்துருவாங்க. இங்க வந்து இன்னைக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் நிறைய இருக்கு. இந்தியாவில் ஏகப்பட்ட கெரியர் இந்த அங்கிள் ஆண்டிஸ்னாலையும் என்னங்க நெய்பர்ஸ்னாலையும் மிஸ்கைட் ஆயிருக்கு, மிஸ்ஃபயர் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஒரு ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது சார். சுற்றி இருக்கிறவங்க தான் அவன் என்ன படிக்கணுன்றதுல ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பான். ஒரு 12வது படிக்கிற பையன் ஒரு டீனேஜில் இருப்பான், ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பான். அவனுக்கு போய் ஏகப்பட்ட ப்ரெஷர், இதை படி அதை படின்னு. முதல்ல இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அந்த ப்ரெஷரை வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இன்னைக்கு வந்து கல்வி வந்து ஒரு காமன் டாபிக் தம்பி. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, அவர் எந்த துறையை வேணா இருக்கட்டும், கல்வியை பத்தி கேட்டீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு காமன் டாபிக் தம்பி. நீங்க இதே வந்து கார்டியோவாஸ்குலர் சர்ஜரி நம்ம 2 பேரும் பேச முடியுமா? முடியாது. அது 2 டாக்டர்ஸ் தான் பேச முடியும். ஸோ கல்வி காமன் டாபிக்ன்றதுனால யார் வேணும்னா எதை வேணும்னாலும் பேசலான்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. நாங்க வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும்லாம் நாங்க சொல்ல வரல. 16 வருடங்களாக பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை ஆண்டாண்டுகளாக மீட் பண்றோம். ஆயிரக்கணக்கான மாணவர்களை வருடா வருடம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு படிக்க அனுப்புறோம். இவங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நாங்க உள்வாங்கி இன்னைக்கு என்னென்ன லேட்டஸ்ட் விசா அப்டேட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி எங்களால் முடிந்ததை இயன்றதை பெர்ஃபெக்டான ஒரு ஈக்குவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை ரெப்ரசன்ட் பண்றோம். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம். இதற்குண்டான சான்று நாங்க எங்க யூடியூப் சேனல்ல போட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூஸ். ஆமா சார், நானே பார்த்தேன். கிட்டத்தட்ட 89 நான் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இன்டர்வியூ 100 தொட போறீங்கன்னு நினைக்கிறேன். 100 வீடியோன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 100 இன்டர்வியூ 100 கதைகள்ன்றது பெரிய விஷயம். இது நான் வந்து ஒரு ரெக்கார்டாகவே சொல்றேன். இதை வேற யாரும் செய்ய முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். அந்த வீடியோஸ் ஓப்பன் சேலஞ்சாவே நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஃப்ரூட் வேணும்னா பப்பாயா சீடை போட்டு விதைச்சிட்டு ஆப்பிள் வரும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீங்க. நான் அனுப்பிச்ச பசங்க இந்த 100 இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஃப்ரீ எஜுகேஷன்ல போனோம், ஸ்காலர்ஷிப்ல போனோம், உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துக்கு போனவங்க, அந்த நாட்டின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துக்கு போனவங்க, இல்லை ஒரு 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் போனவங்க, இன்னைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க.
அப்படிங்கிறத நம்ம வந்து மக்களுக்கு பிளஸ் இவங்க எங்களால தான் வின் பண்ணிட்டாங்கன்னு எங்கேயுமே அந்த இன்டர்வியூல நான் பதிவு செஞ்சிருக்க மாட்டேன். நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் அதை எங்களுக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். அதை பார்த்து பசங்க பயனடைவாங்க. இன்னைக்கு ஒரு பேரண்ட் அதுக்கு கமெண்ட் போடுறாரு, ஐ ஆம் வாட்சிங் திஸ் இன்டர்வியூ வித் மை டாட்டர் ஹூ இஸ் இன் ஹர் 8th grade. 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி இந்த ஸ்டூடெண்டோட இன்டர்வியூஸ் பார்க்குறாங்கன்னும் போது இதை விட உங்களுக்கு என்ன வெற்றி இருக்க முடியும்? கண்டிப்பா வேற. இன்னும் சில பேர் இன்டர்வியூஸ் போடுறாங்க, வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் யூகே போனேன், நான் 80 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 90 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இப்ப நீங்க யூகே போனா இவ்வளவு சம்பாதிச்சிடலாம்னு நீங்க சொல்றீங்க. அந்த சம்பாத்தியத்தை அவன் வாங்குறானே வச்சுப்போம். எப்படி வாங்குறான்? யூகே போனதுனால வாங்குறீங்களா, இல்ல உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணதுனால வாங்குறீங்களா? நீங்க வந்து பணத்தை மாணவ மாணவிகளிடையே ப்ரொஜெக்ட் செய்யும் பொழுது அது எப்படி ஒரு சரியான முன்னுதாரணமா இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். அதை வைத்து மத்தவன் என்ன உனக்கு சேலரி கொடுக்கறது? யூ கேன் கிவ் சேலரிஸ் டு அதர்ஸ். நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் அதை நோக்கி வரும். என்னோட எந்த இன்டர்வியூலையும் என் பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், எங்க இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் நாங்க தான் அமிச்சோம், இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்குதுன்னு ஒரு இமி அளவு கூட அதுல இருக்காது. பெரிய விஷயம் சார் இது. ஏன்னா அதான் எல்லாரும் ஒரு விளம்பரமா பயன்படுத்திப்பாங்க. நீ எல்லாமே விளம்பரம். நீங்க அயல் நாட்டுக்கு போய் பார்ட் டைம் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கலாம், விளம்பரம். நான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், டியூஷன் ஃபீஸை கம்மி பண்றேன், விளம்பரம். நீங்க படிச்சு முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்க, விளம்பரம். 100% வேலை விளம்பரம். நாங்க அப்ராட் எஜுகேஷன்லயும் எங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, இது மக்களுக்கு தெரியணும். நம்ம கற்க கசட சேனல் மூலியமாக அப்ராட் எஜுகேஷனே 2 வகைப்படும் பிரதர். இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு நீங்களே ஃபோன் பண்ணி, சார் என் தம்பிய ஏதோ ஒரு கம்பெனி, உங்க தம்பின்னு வச்சுப்போமே, என் தம்பி யூகே போனோம் சார், உங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் என்ன? அவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? இது ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க ஃப்ரீ. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, ஓகே அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், ஓகே. ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஃப்ரீங்க ஐயா, ஆனா நான் கொடுக்குற லிஸ்ட்ல இருந்து தான் நீங்க காலேஜை சூஸ். ஏன்னா அந்த காலேஜில் போய் நீங்க படித்தால்தான் அவர்களுக்கு 2 to 2.5 லட்சம் ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். அப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் வெப்சைட்ல அதே ஃபீஸ் தான் போட்டிருக்கு, இவங்களும் அதே ஃபீஸ் தான் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கும்போது, ஐஐடி என்ஐடி ஐஏஎம் போன்ற கல்லூரிகள் கமிஷனுக்கு ஆட்களை சேர்க்குமா? கமிஷன் கொடுத்து கண்டிப்பா சேர்க்காது. உங்களுக்கு எது விலை போகவில்லையோ, உங்க நாட்டு மக்களே தொடாத ப்ராடக்ட்ஸ, தொடாத கோர்சஸ், அப்ராட் ஸ்டடீஸ் என்ற மோகத்தில் எங்களிடம் விற்று தீர்ப்பதுதான் அப்ராட் எஜுகேஷன். இன்னொரு கால் பண்ணுங்க. என் தம்பி டாப் இந்தியன் யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட். என்ன தம்பி? ஆல்மோஸ்ட் 99% மார்க். எங்களுக்கு கோடி கணக்கில் சேவிங்ஸ் இருக்கு. என்னங்க, நாங்க பிளான் பண்ற யூனிவர்சிட்டிஸ் எதுன்னா யூகேல ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ், இல்ல லண்டன்ல யூஎஸ்ல எம்ஐடி, ஆர் கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டி. நீங்க எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் சொல்லுவாங்களா, நோ சொல்லுவாங்களா? ஐ திங்க் அவங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பப்ளிக். அவங்களால முடியும், ஆனா இந்த யூனிவர்சிட்டிஸ் 10 பைசா காசு கொடுக்காது. நம் குறிக்கோள் கமிஷன். அதான் ஒரே மிஷன். கமிஷன் தான் ஒரே மிஷன். உங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன் சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணுற நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு. அந்த இன்டர்வியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்டுருணும் அப்படின்னு தோணுது. நீங்கள் கண்டிப்பாக பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டீங்க. அவங்க சில பேர் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, கண்டிப்பாக தோல்வியும் அடைஞ்சிருப்பாங்க, தவிர்க்க முடியாத விஷயம். சில பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கும். எனக்கு ஒரே ஒரு நபரோட ஒரு கதை, இப்படி இருந்த ஒரு ஆள் இப்படி மாறினாரு, இதுதான் கல்வி, தரமான கல்வியோட முக்கியத்துவம். ஒரு சின்ன கதை சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பி, ஒரு அடித்தட்டிலிருந்து ஓகேங்களா, ஒரு பையன் மேலே வந்து அவனை அந்த சமூகமே உற்று பார்க்கும் பொழுது அதுதான் பெரிய வெற்றி. இன்னைக்கு வந்து ஒரு பேங்க் மேனேஜருடைய பையனோ, இல்லை என்ன சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பெரிய ஒரு தொழிலதிபருடைய பையனோ, இல்லை ஆல்ரெடி அவங்க நல்ல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அந்த மாணவன் வெற்றி பெறும் போது அந்த வெற்றியும் சிறந்தது தான், அதுல இமி அளவு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாம என்னங்க, கல்வி மட்டும்தான் நமக்கு ஒரே பிடின்னு பிடிச்சி வந்த பல மாணவர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாலா,
இன்னும் நம்ம எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்றது இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள் வந்து மோட்டிவேட் ஆகணும். நம்ம அந்த பையனுடைய தம்பியோடைய இன்டர்வியூ நம்ம சேனல்லையுமே இருக்கு. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சு அதுக்கப்புறம் ஸ்வீடன்ல போய் மாஸ்டர்ஸ் படிச்சு, அப்போ ஸ்வீடன்ல மாஸ்டர்ஸ் வந்து ஃப்ரீ. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன். அவர் அவ்வளவு கூச்ச சுபாவம்ல ஸ்டார்டிங்ல இருந்தார். பேசுறதே தம்பி 4 வார்த்தை கேட்டா ஒன்னுத்துக்கு தான் பதில் சொல்லுவான். அங்க போய் புது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகி அதுல படிச்சு முடிச்ச உடனேயே அதன் பிறகு அவன் அந்த தம்பி வந்து டாக்டரேட் பிஹெச்டி ஃபுல்லி ஃபண்டட். இது அடுத்த ஒரு பியூட்டி. யூரோப்ல நீங்க மாஸ்டர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டி உண்டான டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அவர் அங்க பிஹெச்டி படிச்சு முடிச்சு பெரிய ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ஆகி நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ இந்தியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் நவ் ஹீ இஸ் இன்டு பாலிடிக்ஸ் ஆல்சோ டூயிங் செவரல் அதர் திங்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய ஏரி குளங்களை வந்து தூர்வாரி இஸ் டூயிங் லேண்ட் ரெஸ்டோரேஷன், கிவிங் பேக் டு த சொசைட்டி. அந்த தம்பி தாராளமா அங்கேயே இருந்திருக்கலாம். அடுத்து யூ வுட் ஹவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ். ஈவன் நவ் ஹீ கேன் கோ எனி டைம். பட் நம்ம நாடுக்கு வரணும். ஐ வாண்ட் டு கிவ் பேக், ஐ வாண்ட் டு டூ சம்திங் டு த சொசைட்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வி அந்த மாணவன் மாணவிக்கு கிடைக்கும் பொழுது எல்லா விதமான எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முழு ஆற்றலும் வெளிவரும். இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், நான் நிறைய பேரண்ட்ஸ் அவங்க ப்ரொஃபஷன் நான் சொல்ல விரும்பல, ஒரு சொற்ப அமௌண்ட் ஒரு சேலரி வாங்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம். யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான் கிட்டத்தட்ட யாரை வேணா அப்ராட் எஜுகேஷனுக்கு அனுப்ப முடியும். நீங்க அப்ராட் எஜுகேஷன் உள்ள போன உடனே எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறார், உங்க அம்மா எங்க வேலை செய்யறாங்க, என்ன தம்பி உங்க பட்ஜெட் பிளான்டு, இதை பார்த்த பிறகுதான் அந்த உள்ள இருக்கிற ஸ்டாஃப் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட நான் ஏன் பேசணும், உண்டால எனக்கு என்ன பயன்? இந்த கேள்விகளை கேட்காத இந்தியாவின் ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர். ஸோ அப்ராட் எஜுகேஷன் முன்னாடி நம்ம பேசின டாபிக் கமிஷன்ஸ் தான். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா இதுதான் எங்க சார்ஜஸ், கண்ட்ரிஸ் டு கண்ட்ரி இட் வேரிஸ். நீ டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படி, பையன் வச்சிருக்க லிஸ்ட்டும் எங்க லிஸ்ட்டும் சேமா இருக்கும். அவன் ஆசைப்பட்டது அவன் என்ன சூஸ் பண்ணுவான், அவனுக்கு என்ன ப்ரொஃபைல் இருந்தாலும் அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 தான் அவன் சூஸ் பண்ணிட்டு வருவான். அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும் பொழுது ஹிட். பாலாவோட கதையை கேட்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு பதில் கிடச்சிருச்சு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ ஃபாரினுக்கு நம்ம குழந்தைகளை அனுப்பி வைக்கிறோம், அங்கே போயிட்டு இந்தியாவை மறந்துடுவாங்களோ, அவங்க இந்தியா மீது ஒரு பற்று இல்லாமல் போயிடுவாங்களோ, அங்கேருந்து இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ஒட்டக பால்ல டீ எங்கன்னு டீ கடையில் கேட்குற கதையாயிடுமோ, அவங்க போயிட்டு இந்திய ஒரு குடிமகன் அப்படின்றதே விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் இவ்வளோ பேரை பார்த்துட்டீங்க, என்ன நினைக்கிறீங்க? இல்லை அந்த மாதிரி நான் அதுவும் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. நம்ம அனுப்பிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் 99% தே ஆர் ஆல்வேஸ் வெரி பேஷனேட் அபவுட் தேர் மதர் கண்ட்ரி. இப்போ நீங்கள் அங்கே கூட ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, இன்டர்நேஷ்னல் டே ஆர் குக்கிங் ஃபெஸ்ட் இதெல்லாம் நடக்கும்போது அவங்க இந்தியாவை ரொம்ப ஒரு செரிஷ்டாக வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆல்வேஸ் ப்ரவுட் டு சே தே ஆர் இந்தியன்ஸ். அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம நாட்டில் என்ன தம்பி இல்லை சொல்லுங்கள், எல்லாமே இருக்குது. NITs, IITs, IIM குறைவா இருக்கு நம்ம ஜனத்தொகைக்கு. அதனால தானே ஃபாரின் போறோம். நான் யாராவது இந்தியன் எஜுகேஷன்ல இந்தியாவிலே படிக்காதீங்கன்னு எங்கேயாவது பதிவு செஞ்சிருக்கேனா? NIT, IIT, IIM போன்ற கல்லூரிகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா தான் நீங்க யூரோப் ஸ்டடி சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னே சொல்றேன். இப்போ உங்க ஸ்டடி சென்டருக்கு நான் வரேன், வரும்போது சார் IITல பேஸ் ஆயிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும்னு ஆசை சார் அப்படின்னு நான் சொல்றேன். பேச்சுலர்ஸ் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா ஐ வில் சே நோ. ஓகே, என்ன டிஃபரண்ட் பேச்சுலருக்கும் மாஸ்டருக்கும்? see பேச்சுலர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு IITல சீட் கிடைச்சிருச்சு, ஓகே, எதுக்கு நம்ம ஃபாரின் போகணும்? அதே மாஸ்டர்ஸ் ஓகே, இதே உங்களுக்கு IITல சீட் கிடைச்சா கூட என்னுடைய ஒப்பீனியன், மக்கள் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா we have to go outside India and study. ஒரு எக்ஸ்போஷர் வேணும்ல. கடைசி வரைக்கும் நீங்க இதுக்குள்ளேயே சுத்தி வந்து நாளைக்கு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, எனக்கு இந்த எக்ஸ்போஷர் இல்லை அந்த எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு நம்ம குறை சொல்றதுல பயன் இல்லை. வாழ்க்கை ஒரு முறை பிரதர். ஓகே, ஒரு பேக்கை பேக் பண்ணிக்கிட்டு அது பேச்சுலர்ஸ்க்கோ முடிஞ்சா பேச்சுலர்ஸ்க்கே இல்லை மாஸ்டர்ஸ்க்கு ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அவங்க போய் படிக்கும் பொழுது they get lot of எக்ஸ்போஷர், பெனிஃபிட்ஸ், கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து வரும். ஸோ வாழ்க்கை ஒரு முறை. ஸோ கண்டிப்பாக
ஒரு தரமான கல்வி, ஒரு நிறைவான கல்வி, அதுவும் குறைவான கட்டணத்தில் ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இதை பயன்படுத்திக்கலாம். ப்ரொவைடட் அவங்க வீட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஃப்ரீ ஆர் 3 lakhsன்ட்டு. அது வீட்டு சூழல் கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா தே கேன் பிளான். இன்னைக்கு ஏன்னா பாவம் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்லேயே அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. ஒரு 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 மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஃபாதர் ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஃபாதர் மதர், அவங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரையுமே இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ். 4 வருஷத்தில் அவங்க அப்பா அவர் சென்னை ஹாஸ்டல்லையும் தங்கி படிக்கிறாங்கன்னு ஒரு அசம்ஷனுக்கு அந்த 2 பசங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நபருக்கு ஒரு 15 லட்சம் ஆகுமா? மேலே. ஃபீஸ் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஹாஸ்டல் கிட்டத்தட்ட 2.53 lakhs. ஓகே. ஸோ 8 லட்ச ரூபா தோராயமாக வச்சுக்கிட்டிங்கன்னா 8 4s are 32. அந்த 2 lakhs கூட டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுங்க. 30. ஸோ ஒரு ட்வின்ஸ் 2 மாணவர்கள் அந்த குடும்பத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அட் அ டைம் படிக்கிறாங்கன்னா 4 வருஷத்தில் அந்த பேரண்ட் 60 லட்ச ரூபா ரெடி பண்ணணும் பிரதர். விளையாட்டு விஷயமா? இதனால தான் போய் லோன் வாங்குறாங்க. அதுக்கு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணிடுறீங்கன்னு பசங்களை சொல்கிறீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொற்ப அமௌண்ட்டுக்கு தானே பிளேஸ் ஆகுறாங்க. பிளேஸ் ஆனால் சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஷாக்காக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு காலேஜில் சேர போகிறீங்களா, நீங்கள் என்ன செக் பண்ணணும்? கார்டன் இருக்குதா, நல்ல சாப்பாடு இருக்குதா, பஸ் வசதிகள் இருக்கா? இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. சிலபஸ் என்ன? எல்லார் கையிலையும் வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப்லேயே சாட் ஜிபிடி இருக்கா? நீங்கள் இன்னைக்கு என் பையன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை மெக்கானிக்கலோ படிக்கிறான்னா பேச்சுலர்ஸில் என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அவன் படிச்சிருக்கணும்? சாட் ஜிபிடியே கேளுங்க ஐயா. அது அப்படியே ஒரு பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இந்த பக்கம் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க இல்லையா கல்லூரி, கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டி 5 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் கட்டி கல்லூரியில் சேர்றீங்க இல்லையா, இங்கே இருக்கிற கல்லூரிகளில் அதோடைய சிலபஸ் எடுத்துக்கங்க. 2த்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு. 2வது லேட்டஸ்ட் லெபார்டரிஸ் இருக்கா, அதை பாருங்கள். இன்றைக்கி சூப்பர் கம்ப்யூட்டிங் வந்துருச்சு, 3D பிரிண்டர்ஸ் வந்துருச்சு, ஃபியூவல் செல் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம லெபார்டரிஸில் இருக்கா? 99% இல்லை. சரி, கடைசி ஹெச்ஓடி ஆர் உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ். நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இல்லை நான் எங்கேயுமே பதிவு செய்ய மாட்டேன். ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னைக்கு. டெடிகேட்டட் ப்ரொஃபஸர்ஸ் வெரி வெரி லெஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதெல்லாம் பார்க்காம வெறும் பேரை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் போய் அந்த கல்லூரியில் சேரும்போது தான் நீங்கள் எல்லா பிரச்சனையுமே வருது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான நோக்கம் என்ன? வி வாண்ட் ப்ரோக்ரஸ், வி வாண்ட் சொல்யூஷன். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணாலும் அது உங்கள் இஷ்டம். கேள்விகள் கேளுங்க. நீங்கள் ஏன் லேட்டஸ்ட் சிலபஸ் எங்கள் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஏன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? இன்னைக்கு எலக்ட்ரிக் டெக்னாலஜியை தாண்டி இன்னைக்கு ஹைட்ரஜன் பல டெக்னாலஜிஸ் போயிடுச்சு. ஏன் எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ்க்கு உண்டான லெபார்டரி, எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு உண்டான லெபார்டரிஸோ நான் ஏன் மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா மக்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு எலக்ட்ரிக் கார்னா என்னன்னு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரியும். எலக்ட்ரிக்கை விட்டு ஹைட்ரஜன் தாண்டி போகிறோம்னா அது என்னன்னு தெரியும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம இந்த சிந்தூர் பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது மேட் இன் இந்தியா. ஓகே. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃபேல் ஜெட்ஸு, அப்புறம் இந்த S-400 ரஷ்யாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினதில் இப்போ நம்ம தரமான கல்வி நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டா இவங்க பண்ணுவாங்களே இதெல்லாம். கண்டிப்பாக நம்ம அவ்வளவு கோடிகள் கொடுத்து என்னதுங்க நம்ம வெளியிலேருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகப்படியான மோட்டிவேட்டட் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நாடு. நீங்கள் சொன்னீங்க சார், நடுவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சொன்னீங்க, அதாவது அட்வான்ஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்க. பட் இப்போ நான் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்ல கல்லூரி கூட இருக்கட்டும், இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கூட இருக்கட்டும், இல்லை நான் படித்த காலேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி தான். அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னி வரைக்கும் தோன்றலை. கிடையாது. இதுதான் நீங்கள் அங்கே அவங்களும் அட்வான்ஸ் ஆகலைன்னு சொல்லுவீங்களா? சி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேச்சுலர்ஸில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு டூல், ஒரு சப்ஜெக்ட், நாட் எ டிகிரி ப்ரோக்ராம்.
ஓகே. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் உடைய வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அதே விஷயம் தான். பேச்சுலர்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இருக்கு. மாஸ்டர்ஸ்ல கூட கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் இருக்கு. மேபி 1 or 2 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வந்து ஒரு சப்ஜெக்ட், ஓகே, எது ஒரு டூல், எதுல மாஸ்டர் ப்ரோக்ராம் பேச்சுலர் ப்ரோக்ராம் பண்ணலான்ற கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வரணும். அண்ட் அவர் பிலவெட் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஆர் வேல்ராஜ் சார் என்ன சொல்லியிருக்காரு? We have no plans to start a BTech course in AI, any of the campus colleges. We have a very flexible curriculum which provides a smoother integration of courses. Hence, a dedicated program for AI is not required at all. அதாவது இன்னும் மக்களுக்கு கிளியரா புரியணும்னா, நீங்க எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வேணா எடுத்து படிங்க, அதோட ஏஐ சேர்த்துக்குங்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த ஏஐன்றத மட்டுமே ஒரு டிபார்ட்மெண்ட்டா சில யூனிவர்சிட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியில பார்க்குறேன். அவங்க இப்போ அட்வான்ஸ் ஆகல. இல்ல அட்வான்ஸ்ன்றதை விட தம்பி, நம்ம கேட்கறதுனால அவங்க ஆரம்பிக்கிறாங்க. டிமாண்ட் படி சப்ளை. அவங்க நம்ம கேட்கறதுனால அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா காலேஜஸ்க்கு நான் போய் பார்க்கும் பொழுது 90% எல்லா கல்லூரிகள்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இதை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா டாப்பிக்கும் உட்காந்த இடத்துல கற்றுக்கிறது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கம்ப்யூட்டரில் கற்றுக்கிறது, கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறது. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்ன நியூ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், ஹைட்ரஜன் செல், இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லேப் தேவை. இவங்க எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டரில் அட்வான்ஸ் கொண்டு வந்துட்டா ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம், இருக்குன்ற மாதிரி காட்டிக்கலாம். அட் த சேம் டைம் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், லாபம் அப்படின்ற ஒரு சிந்தனையாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் இந்த பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் லேப் வந்து ரெடி பண்ணுறதுக்கும், ஒரு மெக்கானிக்கலுக்கோ, ஒரு பயோடெக்னாலஜிக்கோ, ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ, சிவில் இன்ஜினியரிங்கோ லெபார்டரிஸ் ரெடி பண்ணுறது இட்ஸ் ஈவன் மோர் எக்ஸ்பென்சிவ். இன்னும் பார்த்தீங்கன்னா பிரதர், ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜஸில் மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில் படிக்கணும்னு பசங்க வந்து கேட்டாலும் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்க ரெக்ரூட் பண்ணுறதில்ல. ஓகே, என்ன காரணம்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸுன்னு கோர்ஸை போட்டிங்கன்னா நம்ம இன்னசென்ட் பேரண்ட்ஸ் 5 லட்ச ரூபாய் கட்ட ரெடி. ஓகே. நீங்கள் மெக்கானிக்கல் கோர்ஸ் நடத்துனீங்கன்னா 1.5 லட்சம் 1 லட்சம் தான் ஃபீஸ் வாங்க முடியும். வியாபார நோக்கத்தில் கணக்கு போடுங்க. இவங்க மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு 4 வருஷம் கட்டுற ஃபீஸ் தான் என்னதுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ்ன்ற பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உண்டான 1 வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் காலேஜ் ஓனர், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எது லாபமோ அதை பார்ப்பேன். தான் பிரச்சனை இன்னைக்கு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சரிங்க 90% மாணவ மாணவிகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, ஹாப்பி, ஏதோ ஒன்று படிக்கிறாங்க இல்லையா? ரைட், ஓகே, ரைட். அது ஏதோ ஒன்று. கடைசியாக என்ன நடந்துச்சு? டிடி நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது? மோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் நாட் ஜாப் ரெடி. ஜாப் ரெடி அப்படின்னா வேலைக்கு அவர்கள் தயாராக இல்லையா போட்டாங்க இவங்க ஆர்டிகல். அவங்க தயாரா இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் இல்லையா? ஓகே, பாத்தீங்களா? இவர்கள் எல்லா தவறையும் செய்து கடைசியா இளைய சமுதாயத்தின் மேல் பழி. இதான் இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வந்து தரமான கல்வி கொடுக்க மாட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸையுமே எங்களை பேப்பரில் எழுதி அந்த ப்ரோக்ராமிங்கை திருத்துவீங்க. ஓகேங்களா? லேட்டஸ்ட் லெபார்டரி இருக்காது. ஆசிரியர்களுக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், அந்த இவல்யூஷன் ஆர் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்போஷரும் இருக்காது. எல்லாரையும் சொல்ல வரல, மெஜாரிட்டி அது மாணவர்கள் ஒத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படிங்க ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்லுவீங்க? இந்த ஆர்டிக்கலில் படிக்கிறாங்க, ஒரு பேரண்ட் என்ன நினைப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஸ்டூடெண்ட் சரியில்லை, ஜென்சி கிட்ஸ் சரியில்லை, 2K கிட்ஸ் சரியில்லை, அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை. ஐயா என்னது இது? அதுக்குன்னு ஒரு சமுதாயத்தையே ஃபோக்கஸ் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? புரியுது நான் சொல்றது? இது இன்னைக்கு வந்து பிறர் மேலே பழிய போடுறது, பிறரை கை காட்டுவது, இதுதான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. பட் நாங்கள் அதுல இருந்தெல்லாம் முற்றிலும் வேறுபட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹை குவாலிட்டி எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுங்க ஐயா. அதுக்கப்புறம் எல்லா கேள்வியும் கேளுங்க. இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம நீங்கள் பாட்டு சும்மா அவங்கள பிடிச்சி போட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு அவங்கள மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி, நீங்கள் சொன்ன பதிலேருந்து எனக்கு இன்னொரு புரிதல் இப்போ வருது சார். ரொம்ப நாளாக ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்தது. காலேஜ் டைமில் ஒழுங்காக படிக்காத பையன், நான் திரும்ப பையனை குறை சொல்லலை, நீங்கள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, ஒழுங்காக நான் படிக்கலை, இல்லைனா படிக்கிறதே எனக்கு புரியல, படிக்கிறது மாரி ஆர்வமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பையன்,
இப்போ நான் ஒரு இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் இருக்கேன். அங்கே என் கூட அந்த பையன் கடின உழைப்புனால வந்திருக்கான். ரொம்ப ரொம்ப கடினமாக உழைச்சி காலேஜில் அவனுக்கு தரமான கல்வி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலையும் அவன் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டான். இப்போ தேடி 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 படிக்கிறான். அவ்வளவு ஆர்வத்தை காட்டுறான். ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான். நம்ம வந்து ஒரு நல்ல காலேஜில் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு அடி போனால் 10 அடி உண்மையாகவே போகிறான். நான் ரியலாக பார்த்துருக்கேன். சூப்பர். அவன் அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, நான் காலேஜில் படித்தப்போ எனக்கு இந்த ஆர்வமே இல்லை, இப்படி ஒரு ஆர்வம் வரல, இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோன்னா எனக்கு ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னால், இன்னொரு காரணம் அவனோட புரிதல் என்ன சொன்னான்னா, இப்போ எனக்கு வயசாயிடுச்சுல, ஸோ எனக்கு இன்னும் புரியுது அப்படின்னு சொன்னான். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அவனுக்கு காலேஜ்லேயே ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷரோட இல்லை ஒரு அந்த இண்டஸ்ட்ரி மாதிரியான ஒரு லேபோட சொல்லி கொடுத்துருந்தா ஆர்வமாக படிச்சிருப்பானோ? கண்டிப்பா, நிச்சயமாக, மாற்று கருத்து இல்லை. நீங்களே இன்டர்நெட்லேயும் சரி இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு பேரலாக போட்டுக்கிட்டு இட்ஸ் எ வெரி கிரைண்டிங் ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் ஒரு டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ படிக்கும்போது கெரியர் ஃபாஸ்ட் ட்ராக் ஆகும். நீங்கள் என் பையன் சிவில் படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ இருக்குது, சேனலில் போய் பார்த்துக்குங்க. பால்டிக் ரயில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறான். பால்டிக்னா 3-4 கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்றது தான் பால்டிக். இந்த பால்டிக் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு, அந்த பால்டிக் கண்ட்ரிஸோட ரயில் ப்ராஜெக்ட்ல என்னோட சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுறான். வயசு 22. நீங்கள் சிவிலுக்கு வேலை இல்லை, கெமிக்கலுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கொள்வது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு செயல். அந்த பையனுக்கு சிவிலில் இன்ட்ரெஸ்ட் படிக்கட்டுமே, இந்த பையனுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் படிக்கட்டுமே, ஃபுட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் படிக்கட்டுமே. எல்லாரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போட்டு கடைசியாக இந்த ஆர்டிக்கலையும் போட்டு சோழியை முடிச்சிட்டீங்க. அவன் மேலே குறைய சொல்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஜாப் ரெடி, முடிஞ்சு போச்சு. இவங்க என்னன்னா பிரதர், இங்கே வந்து கல்வியாளர்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம், யாருமே பிறரை குறை சொல்லாத மாதிரியே அப்படியே பேசி நழுவிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, லேட்டஸ்ட் சிலபஸ் இல்லை, கமர்ஷியல் யூனிவர்சிட்டிஸில் லெபார்டரிஸ் இல்லை, தேவையானது இல்லை அப்படின்னு யாராவது பதிவு செய்ய முடியுமா? யாராவது கல்வியாளர்கள் வந்து இதை சொல்ல முடியுமா? சொல்கிறது இல்லை, சொல்ல மாட்டாங்க. மெஜாரிட்டி, எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும், மெஜாரிட்டி இருக்கும். ஸோ இங்கே நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவ மாணவிகள் எதை செய்தால் வெற்றி பெறலாம், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, அண்ட் இது அனைத்தையும் உள்ளடக்கி கம்மியாக செலவு பண்ணுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிறைய செலவு பண்ணி மாட்டிக்காது, கம்மியாக செலவு பண்ணுங்க, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. தட் இஸ் த ஒன்லி வே ஃபார்வர்ட். இதை தான் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் விடும். ரீசெண்டாக ஒரு விஷயம் படித்தேன் சார், நீங்கள் சொன்னதுனால செலவுன்றதுனால. ஒரு பையன் அப்ராட் போய் படிச்சிருக்கிறான், கிட்டத்தட்ட 75 லட்சம் செலவு பண்ணியிருக்கான். ஓகே, அங்கே அவனுக்கு வேலை கிடைக்கல. 2வது பாயிண்ட், திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டான். இந்தியாவில் வந்து அவன் மாதம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 75,000 ரூபாய். அவன் மாதம் இஎம்ஐ 66,000 ரூபாய் கட்டுறான். இதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் உங்கள்கிட்ட இதை கேட்டுருணும்னு இந்த ரீசெண்ட் வீக்கில் பார்த்துருந்தேன். சார் ஃபாரின் போகலான்னு சொல்கிறீங்க, ஆனால் ஃபாரின் போய் இப்படிப்பட்ட நிலைமையில் வராங்களே சில பேர். இதான் நீங்கள் 66,000 சொன்னீங்க இல்லையா, அந்த 75 லட்சத்துக்கு இஎம்ஐ இல்லை, அது வெறும் வட்டி. அதுவே கம்மி எனக்கு தெரிஞ்சு. 75 லட்ச ரூபாய்க்கு வட்டியே ஒரு 75,000க்கு மேலே. ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி தரோன்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் லோன் வாங்கி கொடுக்க முடியாதுங்க, உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் லோனு. இவங்க சொல்லிட்டாங்கன்றனால லோன் கிடைக்குமா? என்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, மற்ற கம்பெனிஸ் அவங்களே லோன் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்களே சார், நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் பேங்க் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், நான் சொன்னால் பேங்க் மேனேஜர் லோன் கொடுத்துட்ற மாதிரியும் இருக்குது பேச்சு. ஏதோ நான் ஏன் வேலை செய்யாத மாதிரி இல்லை இருக்குது. இப்போ சிவராமன் சொல்லிட்டாரு, யூரோப் ஸ்டடி சென்டர் சொல்லிட்டாங்கன்னு ஹெச்டிஎஃப்சியில் லோன் கொடுத்துருவாங்களா தம்பி? என்ன விளையாட்டு இது? இதே ஒருத்தங்க ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்போஷர் இல்லாதவங்க இல்லை எஜுகேஷன் இல்லாதவங்க கேட்டால் பரவாயில்ல, நல்லா வெல் எஜுகேட்டடு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு அவங்கள நீங்கள் லோன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என் பையனுக்கு தான் அவ்வளோ திறமை இருக்கு, எனக்கு சிபில் ஸ்கோர் தான் பிரச்சனை. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் சொல்வது? இப்போ லோன் வாங்கி தரேன்னு சொல்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? ஆக்சுவலாக என்ன செய்கிறாங்க அவங்க சைடில்? சரிங்க, அது வந்து ஆஃபீஸில் அவனை இழுக்கக்கூடிய ஒரு யுக்தி. ஓகே ஓகே, உள்ள வரும்போதே லோன் கிடைக்குமா? சிபில் ஸ்கோர் யாராவது யாருக்காவது லோன் வாங்கி கொடுக்க முடியுமா? ஆப்வியஸ்லி அது கவர்மெண்ட் பேங்கோட ப்ரொசீஜர் பிரதர். ஆமாம், இந்த விஷயங்கள் இருந்தால் இந்தாங்க பிடிங்க செக்கு. that's how it is. சரி, நீங்கள் வந்துட்டு 75 லட்ச ரூபா கடன் வாங்கி இப்போ இது யார் அடைக்க போறா? யார் அடைக்க போறா? பையன் தான் அடைச்சாங்க. எப்படி அடைப்பீங்க? 75,000 சம்பளத்தை வச்சு 75 லட்சம் லோன் முடியாது. பேரண்ட்ஸ் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு இல்லை எதையோ ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து, இதுதான் பிரச்சனை. அண்டு இது எல்லாற்றுக்கும் பேரண்ட்ஸை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் குறை சொல்ல முடியாது. நீ அப்ராடுக்கு போ, இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி நீங்கள் அனுப்புறீங்கல்ல,
இந்த வீடியோஸ் வருது இல்ல, ஓ அயர்லாந்துல இவ்வளவு சம்பாதிக்கலாமா, அதான் டைட்டில். ஆஸ்திரேலியாவில் ஓ இவ்வளவு சம்பாதிக்கலாமா, அவர் சம்பாதிக்கிறாரு, வாழ்த்துக்கள். அவர் எப்படி சம்பாதிச்சாரு, அதை கேளு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை வாய்ப்பு வாங்கினாரு, என்ன கத்துக்கிட்டாரு, அவர் இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, எப்போ ROI ஐயா அதெல்லாம் சொல்லுங்க. வெறும் சேலரியை மட்டும் போட்டு தம்ப்நெயில் போடுறதுல. அதே மாதிரி என்னோட எந்த வீடியோலையுமே ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி நான் பேச மாட்டேன். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு விசா ப்ராசஸ் பண்றேன்னா 10-13 பேருக்கு தான் தம்பி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை நீங்க ஓப்பனா சொல்றீங்க. இதுல என்ன இருக்கு? இப்போ நான் உன்னோட சேனல்ல வந்துட்டு இந்த சேனல் பார்க்குற அனைவருக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஓப்பனா ஃபீ ஸ்ட்ரக்சர் சொல்லியாச்சு. எய்தர் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீ ஸ்ட்ரக்சர். அதுக்கு மேல ஸ்காலர்ஷிப்ஸை எதிர்பார்ப்பது நடக்காது. 10-12 பேருக்கு தான் வந்திருக்கு 1000 பேர்ல. அந்த 10-12 பேர் என்ன செஞ்சதுனால ஸ்காலர்ஷிப் கிடைச்சது? That could be several factors. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கலாம், அது அவங்க SOPல போட்டிருக்கலாம், அண்ட் அவங்க இல்லை நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை அவங்களோட ரெஸ்யூம்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை வந்து ஃபேக்கல்ட்டி பார்த்துருக்கலாம். யார் கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, அப்ப இதை செஞ்சா கிடைச்சிரும்னு உங்களாலேயே சொல்ல முடியாது. சொல்லிட்டேனே, ஸ்காலர்ஷிப்பே இல்லைங்க ஐயா. அப்படிதான் சொல்றேன். நீங்க சென்னையில படிக்கிறத விட ஃபீஸ் கம்மி, வேற என்ன? இப்போ நான் ஃபாரின் போறேன் சார், இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு வச்சு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு MS பண்றதுக்கு நான் போறேன். எனக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு ரூபாயை தாண்டி நீ கொடுக்காதன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு ரூபாய் உண்மையா நியாயமானது, எவ்வளவு ரூபாய் அதிகமா கொடுத்தா நான் ஏமாந்துகிட்டு இருக்கணும், எவ்வளவு ரூபாய் ஒரு எல்லாமே வெப்சைட்லேயே இருக்கே. எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு, ஓகே, என்னென்ன லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆகும், அவ்வளோதானே. இங்கே நாங்கள் என்ன தனியாக எக்ஸாம் ஃபீஸு, பிரேக்கேஜ் ஃபீஸு, கல்ச்சுரல் ஃபீஸு இதெல்லாமா வாங்குறோம்? எதுவுமே இல்லையே. காலேஜ்லேருந்து டேரெக்டாக உங்களுடைய யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவோ கட்டிட்டு யூ கேன் ஸ்டடி. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, சில காலேஜ் நீங்கள் சொன்ன பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ரொம்ப கம்மியான காசு கிடைக்குது, சில யூனிவர்சிட்டி பண நோக்கத்தோட அதிகமாக கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் ஒரு காலேஜை சூஸ் பண்ண போகிறேன், எப்படி நல்ல காலேஜை சூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். ரொம்ப சிம்பிள் பிரதர், உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் குளோபல் ரேங்கிங்லாம் பார்க்காதீங்க. 2 பாயிண்ட். இப்போ நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷெங்கன் கண்ட்ரிஸ் 29 கண்ட்ரீஸ்க்கு வந்து சேம் விசா. அதில் ஒரு 4-5 கண்ட்ரி விட்டுருங்க, அவங்களாம் இப்போ தான் ஷெங்கனுக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்கள ஒதுக்கிடுவோம். மற்ற டாப் 20+ கண்ட்ரீஸில் எந்த நாடை வேணால் எடுத்துங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இப்போ நெதர்லாண்ட்ஸ் போகிறீங்க, ஸ்வீடன் போகிறீங்க, நம்பர் 1 யூனிவர்சிட்டி, நம்பர் 2 யூனிவர்சிட்டி இன் ஸ்வீடன் என்ன, அதுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களால் நம்பர் 1 நம்பர் 2ல உங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்ணணும்? நீங்கள் நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5க்கு போகணுமா, கண்ட்ரியை மாற்றணுமா? ஷெங்கனில் கண்ட்ரியை மாற்றணும். நீங்கள் நம்ம போட்டிருக்க பெருவாரியான இன்டர்வியூஸ், அந்த பசங்க எல்லாம் யூனிவர்சிட்டி பேர் சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி அந்த ஷெங்கன் கண்ட்ரியில் என்ன ரேங்க்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஸ்வீடன் KTH, நெதர்லாண்ட்ஸ் TU டெல்ஃப், ஃபின்லாண்ட் ஹெல்சிங்கி, இட்டலி பாலிடெக்னிகோ டி மிலானோ, ஜெர்மன் TU9 யூனிவர்சிட்டிஸ். இது இந்தியாவில் இந்த யூனிவர்சிட்டிஸ் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமா? அதை நாம் தான் ப்ரொமோட் பண்ணுவோம், பிறர் இதை ப்ரமோட் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதை அவங்க ப்ரமோட் பண்ணா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோன்னு சொல்ல முடியாது. ஒரு அமௌண்ட் வாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்றது தான் வியாபார யுக்தி. ஓகே, ஏன் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது? அவங்களாம் கமிஷன் தராங்க. எது இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு ஏன் ஃப்ரீயான 10 பைசா கமிஷன் வராது தம்பி. ஓகே, TU டெல்ஃப் உடைய வேர்ல்ட் ரேங்கிங் என்ன, KTH உடைய வேர்ல்ட் ரேங்கிங் என்ன, 75-80ல இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு உலகத்தின் 80th ரேங்க்ல இருக்கிற பப்ளிக் யூனிவர்சிட்டி கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்குமா? ஸோ கமிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இது ரொம்ப கொடூரமானது. ஏன் சார்? இப்போ யூனிவர்சிட்டி தரம் தாழ்ந்துகிட்டே போனீங்கன்னா கமிஷன் என்ன ஆகும்? அதிகமாக கொடுத்து வராமா? எக்ஸாக்ட்லி, அதிகப்படியான கமிஷன். ஸோ அப்ராட் எஜுகேஷன் உங்களுக்கு என்ன நடக்கும்? உள்ளதுலேயே தரம் குறைஞ்ச காலேஜுக்கு நான் ஆரம்பிச்சேன்னா நிறைய லாபம். வெரி சிம்பிள் லாஜிக். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட தெரியும். ஆபத்தா இருக்கு சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் சேர்த்து விட்டா இவ்வளவு கமிஷன், 10 பேர் சேர்த்தீங்கன்னா ஸ்லாப் சிஸ்டம். காலையில மீட்டிங் இருக்கும், எவ்வளவு பேரை பிடிக்கிறீங்க இன்னைக்கு? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ரொம்ப பயமா இருக்கு நீங்க சொல்றது. தாங்க விஷயம். நீங்க வந்துங்க இங்க பாருங்க, கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி யூனிவர்சிட்டியை விட்டுறீங்க. ஓகே, நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டில் பல கோடி இருக்கு, அவங்கள விட்டுருங்க. அதெல்லாம் வெறும் சில பர்சன்டேஜ். ஓகே, லோன் வாங்கி தான் படிக்க போறீங்க. வேலை கிடைக்கலன்னா இந்த லோனை எப்படி ஐயா கட்டுவீங்க? அதை சொல்லுங்க. எப்படி கட்ட போறீங்க?
என் பையன் பேச்சுலர்ஸ்க்கு 3 லட்ச ரூபா செலவு பண்றான் வருஷத்துக்கு. மாஸ்டர்ஸ் எய்தர் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards. நாமினல் லிவிங் எக்ஸ்பென்சஸ். அவன் எப்படி எதையா பண்ணியாச்சும் லோன் ஆச்சு. அவனுக்கு இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதெல்லாம் அவன் கையில இருக்கு. அது கற்க கசலர் கையிலயோ இல்ல யூரோப் ஸ்டடி சென்டர் கையிலயோ இல்ல. ஓகே, அது அவனுடைய திறமை சார்ந்த ஒரு விஷயம். பட் நீ ஒரு சேஃபான ஒரு சூழல்ல இருக்கல்ல. இல்ல நான் கவனிச்சிட்டே இருக்கேன். அப்ப கூட நீங்க வந்து அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கூட சொல்ல மாட்டீங்க. இந்த ப்ராமிஸ் வந்து ஒரு ஏமாற்று. நம்ம ஜென்யூனா இருக்கணும். ஓகே, நீங்க வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு சேனல் முன்னாடி ஒரு மைக்கு தம்பி நானும் வச்சுட்டு காலங்காத்தால வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் கான்டாக்ட் யூரோப் ஸ்டடி சென்டர் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, எல்லாம் ஒரு பொழப்பா தம்பி சொல்லலாம் இல்லையா? ஸோ எதுக்கு மிஸ்கைட் பண்றீங்க? அதுக்கு அவனை அப்படியே விட்டுருங்களேன், அவன் எதா பண்ணிட்டு போறான். நான் எந்த ஒரு மாணவனையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் யூரோப் ஸ்டடி சென்டருக்கு வா நான் சொன்னதே இல்லை. அப்ப யூரோப் ஸ்டடி சென்டர் நான் வரேன், யூரோப் என்ன கிடைக்கும் எனக்கு வந்து யூ வில் கெட் ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், ப்ராப்பர் ப்ராசஸ். நீங்க 55 வச்சிருந்தாலும் சரி 95 வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. வித்தவுட் காம்ப்ரமைசிங் த குவாலிட்டி, வித்தவுட் ஸ்பெண்டிங் மச். ஓகே, 55-95 பர்சன்டேஜ். அண்ட் எத்தனை கல்வியாளர்களுக்கு இன்னைக்கு பயோ டெக்னாலஜிக்கும் பயோ மெடிக்கலுக்கும் வித்தியாசம் தெரியும் அப்ராட் எஜுகேஷன்ல? இது இவர்களை வந்து பழிவு சொல்லணும்னோ இல்லை இவர்களை வந்து இது தாழ்த்தி பேசணுன்றதோ இல்லை. ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியுமா பயோ மெடிக்கலுக்கும் பயோ டெக்னாலஜிக்கும் வித்தியாசம் தெரியுமா? பயோன்னு ஆரம்பிச்சா எல்லாம் ஒண்ணா? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் பயோமெடிக்கல் சயின்சஸ்க்கும் வித்தியாசம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாம நீங்க எப்படிங்க அந்த யங்ஸ்டருக்கு கைடன்ஸ் கொடுப்பீங்க? மெடிக்கல்னு சொன்னோன்னு கேட்குறேன் சார். இன்னைக்கு நான் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் மெடிக்கலுக்காக வெளில போகிறாங்க. ஆனால் திரும்ப வரும்போது இங்கே ஒரு எக்ஸாம் எழுது அவங்களுக்கு அது ஒரு கடினமாகிற மாதிரி இருக்குது. அந்த மெடிக்கல் ஃபீல்டே எனக்கு புரியல. அதை பற்றி வெரி சிம்பிள். ஓகே, மெடிசனுக்கு அப்ராட் போவாதீங்க. ஏன் தேவையில்லை? இல்லை ஏன் சார்? ரொம்ப அதாவது நான் அதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம். ஓப்பனாக சொல்கிறேன், மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, லட்சக்கணக்கான இந்திய மாணவ மாணவிகள் அப்ராட் போய் படிச்சுட்டு இருக்காங்க. மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அவர்களுக்கு நான் எதையும் சொல்லி அவங்கள டிமோட்டிவேட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இதை பார்த்து அவங்க மனம் உடையக்கூடாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்ராட்ல படிக்கிறவங்க, நீங்க இதை எடுத்துட்டீங்க, கஷ்டப்பட்டு தலைகீழ நின்று படிச்சு உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துங்க. நான் அப்ராட் மெடிசன் ப்ரமோட் செய்ய மாட்டேன். ஏன்னா என் பையன் மெடிசன் படிக்கிறேன்னு நாளைக்கு வந்து என்கிட்ட சொன்னான்னா, அவன் இப்பதான் 4th standard படிக்கிறான், அவன் படிக்கிறேன்னு சொன்னான்னா கண்டிப்பா படிடா தம்பி, இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட். ஆமாம் சார், இந்தியன் பிரைவேட்ல படிக்கணும்னா முடியவே முடியாதே. இல்லை முடியாதுன்றது வேற தம்பி. வேண்டாம். எதை நீங்கள் எங்கே செய்தீங்கன்னா எங்கே நம்மளால் வெற்றி பெற முடியுமோ அங்கே தான் செய்யும். இப்போ என் பையனை நான் அனுப்ப மாட்டேன்ற ஒரு ஐடியாலஜியில் நான் இருக்கிறேன். நாளைக்கு உங்கள் தம்பியை கூப்பிட்டு வரீங்க, 12th முடிச்சுட்டு அப்ராட் மெடிசன் தான் போவேன்னு நிற்கிறான். நான் என்னோட 17 ஆண்டு கால அனுபவத்தை வச்சு என் பையனுக்கு நான் எதை சொல்கிறேன்? நான் உங்ககிட்ட உங்கள் தம்பியை நான் அப்ராட் மெடிசன் அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா தம்பி? சொல்லுங்கள். கண்டிப்பாக அனுப்பக்கூடாது. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பணம் மட்டுமே குறிக்கோள் என்றால் யூகே ப்ரமோட் பண்ண போகிறேன், எனக்கு 2.5 லட்ச ரூபா கமிஷன் வரும். ஓகே, அப்ராட் மெடிசன். ஸோ அப்ராட் மெடிசன் பொறுத்த வரைக்கும் தவிர்த்துறது நல்லது. இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்தியா வந்து எழுதுகிற எக்ஸாமே நான் பெருசாக பார்க்கல. இன்றைக்கி நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் படித்தாலும் அந்த கண்ட்ரியுடைய லைசன்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம அரசாங்கம். லைசன்ஸ்னா அந்த நாட்டில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியணுமா? ஓகே, அங்கே டாக்டர் ஆகிட்டீங்க வா. ஆமாம், அங்கே இருக்கிற லோக்கல் எக்ஸாமினேஷன் அவங்க மொழியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க மொழியில் எக்ஸாம் வைப்பான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறேன், நாங்கள் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது மற்ற மொழியும் இருக்குது. அப்போ நான் ஒரு படிப்புக்காக அங்கே போகிறேன்னா அங்கேயுமே அங்கே இருக்க வேண்டிய மொழியை நான் கற்றுக்க வேண்டிய தேவை வருமா? இல்லைங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நாங்கள் அதாவது மெடிசன் தவிர்த்து மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லைஃப் சயின்சஸ், இதுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இங்கிலீஷ். ஓகே, ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கோ வேலைவாய்ப்பு வாங்குவதற்கோ வேற்றுமொழி பாடத்திட்டத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் மெடிசனில் இப்போது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நிறைய புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ராடில் லைசன்ஸ் வாங்கிட்டு தான், லோக்கல் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. அந்த லோக்கல் எக்ஸாம்ஸ் வந்து அப்ராடில் அது இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்களாலாம் எனக்கு தெரியாது. ஓகே, பட் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் பல காரணங்களுக்காக நான் என்னுடைய 4 ஆஃபீஸஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் மெடிசன் ரிலேட்டட் பேராமெடிக்கல், நர்சிங், டென்டிஸ்ட்ரி இது எதுவுமே நம்ம ப்ரொமோட் பண்ணுறதில்ல.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் இந்த கோர்சஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஃப்ரீ சீட்டில் படிப்பது சால சிறந்தது. அப்ராட் மெடிசனை தயவு கூர்ந்து தவிர்த்துறது நல்லது. அண்ட் ஆல்ரெடி அப்ராடில் மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறவங்க உள்ளே இறங்கிட்டீங்க, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. டூ யுவர் பெஸ்ட், மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட். அகெயின் நான் சொல்ல வர்றது, என் பையனுக்கு என்னோட 17 இயர்ஸ் அப்ராட் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் அவனை மெடிசன் அப்ராட் படிக்க அனுப்ப மாட்டேன். என் பையனுக்கு இதை நான் தரமாட்டேன் என்றால் என் அலுவலகத்திற்கு வர வேண்டியவர்களுக்கும் வருபவர்களுக்கும் இதை நான் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது சார். அதாவது பேரண்ட்ஸை ப்ரௌட் ஆக்குங்க, அங்கே போனால் கன்ஃபியூஷன் வருதுங்க. பொதுவாக நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன்னா எனக்கு உள்ள ஒரு பயம் வந்துடுது. தனியாக இருக்க போகிறேன்னு ஒரு பயம், எப்படா இங்கே நான் படிப்பேன் அப்படின்னு பயம், இங்கே கலாச்சார மாற்றங்கள் இருக்கேன்னு ஒரு பயம், ஐயோ கஷ்டப்பட்டு நம்மளை அப்பா அம்மா அனுப்பிச்சிட்டாங்களே அவங்கள எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஒரு பயம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த பயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம்? சிம்பிள் கிளாரிட்டி. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். என்னென்னா பிரதர், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒன்று ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதை பற்றிலாம் என்னன்னே மற்றவங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஒரு பையன் வந்து ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணுவான், சரிங்களா? ஓகே, அவனை போய் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அனுப்புறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு பையனுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவனை கெமிக்கல் அனுப்புறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே பிடிக்காது சார், உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லாரும் ஏஐ தான் படிக்கிறான், எங்கள் அப்பா என்னை ஏஐ எடுத்து படிக்க சொல்கிறாருன்னு அவன் எடுத்து படிச்சுட்டு அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் ஃபாரின் போகணும் அப்படின்னாலே ஃபாரின் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஃபாரினில் ஒரு பார்ட் டைம் வேலையும் பார்க்குறான். வேலை செஞ்சுட்டே படிக்க முடியுதா? அப்படி படிக்கிறாங்களா பசங்க? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ஆர் லோ ரேங்க்ட் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போய் யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இதெல்லாம் நீங்கள் போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வாரத்திற்கு கிளாஸஸே 5 to 7 hours தான். ஓகே. பேலன்ஸ் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் இந்த நாடுகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு பர் மந்த் லிவிங் எக்ஸ்பென்சஸ் 1.25 லட்ச ரூபா செலவாகும் பர் மந்த். பீக் இன்ஃப்ளேஷன். ஸோ உங்களுக்கு கிளாஸ் டைமிங்கும் கம்மி, உங்களுக்கு மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்சஸும் அதிகம். பார்ட் டைம் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லையே. பார்ட் டைம் பண்ணி படிக்க முடியுதா அவங்களால? நல்ல கிளாஸஸே 5-7 hours தானே. இன்னைக்கு அப்ராட் எஜுகேஷன் அவங்க ப்ரௌசரில் என்ன போட்டிருக்காங்க, 20 hours பார்ட் டைம் பாசிபிள். வாரத்துக்கு படிக்க வரக்கூடிய மாணவ மாணவிகளை பார்ட் டைம் பண்ணலான்னு நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க. அவனுக்கு அந்த ஐடியாவே இல்லைனாலும் இவங்க சொல்லிடுறாங்க, நீ இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம். அவனுக்கு என்னங்க +or-- 20 years இருக்கும். அவனை நீ தானே பண்ணுற. இந்தியாவில் இது ஓப்பன் சேலஞ்ச் அகைன். இந்தியாவிலேயே பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். மற்றவங்களால இது சொல்லக்கூட முடியாதுங்க. எங்கள் காலேஜில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு 8 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னு சொல்ல வரல, 1 or 2 hours தான் கிளாஸஸ் இருக்கும் பர் டே. மற்ற டைம் வில் ஹேவ் ஆக்டிவிட்டீஸ், வில் ஹேவ் ரிப்போர்ட் ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ், டியூட்டோரியல்ஸ், லேப்ஸ், interaction with your professors, industrial connections. நீ மண்டே டு ஃப்ரைடே வெரி பிஸி. இதையும் மீறி சாட்டர்டே சண்டே நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி என் ஸ்டடீஸை அஃபெக்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா, அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா, உங்கள் வீட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டூ யுவர் பார்ட் டைம் ஜாப். அண்ட் ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 30,000 rupees per monthலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிமிலர் டு சென்னை கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டை கிளியராக பிளான் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதான் சில பேர் கால் பண்ணுவாங்க, சார் நான் அப்ராட் போகிறதே எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்காக தான் அப்படின்னு. நான் தான் கேட்பேன், என் கம்பெனி பேர் நான் யூரோப் பார்ட் டைம் ஜாப் சென்டர் நான் வச்சுருக்கேன், யூரோப் ஸ்டடி சென்டர்னு கிளியராக வச்சுருக்கேன். நிறைய பேர் ட்ரீம்ஸு, நிறைய பேர் ஃப்ளை அப்படி இப்படிலாம் வைப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே வைக்கல. யூரோப் ஸ்டடி சென்டர். படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வாங்க. அது உங்களுக்கு 50% இருந்தாலும் சரி, 99% இருந்தாலும் சரி. எல்லாரையும் நான் அனுப்பிச்சிடுறேன்லாம் சொல்ல வரல. உங்களை அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருந்தால் யார் உங்களை தடுக்க முடியும். ப்ளஸ் முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100 இன்டர்வியூஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மக்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு தெளிவான ஒரு நோக்கத்திலையும் ஒரு எண்ணத்திலையும் நம்ம வந்து அங்கே போய் படிக்கும் பொழுது அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் அதிகம். இப்போ யூரோப் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதான் கிட்டத்தட்ட 100 இன்டர்வியூஸ் மட்டுமேனா நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது நம்ம ஊர்லேயே ஒரு பையன் படிக்கிறான், நல்ல காலேஜ்னே வச்சுப்போம். இன்னொருத்தவன் யூரோப்பில் போய் படிக்கிறான்.
அவனுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது புரிஞ்சிருச்சு. ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாம அவன் மைண்ட் செட்ல, கேரக்டர்ல எந்த மாதிரியான முன்னேற்றத்தை நீங்க பார்த்திருக்கீங்க? ஓ! இது கூட நிகழுது. வெளியில போய் வெளிநாட்டுக்கு போறதுனால அப்படின்ற என்ன மைண்ட் செட்? இல்ல சூப்பர் கொஸ்டின். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு படிக்கிற பையனை வச்சுக்கலாம். 6, 6:30க்கு பஸ் வரும் இல்லையா? பஸ் வந்த பிறகு உங்களுக்கு காலேஜ்லேயே சாப்பாடு போட்டுருவாங்க. காலேஜ் பஸ்ஸில் பிக்கப் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்னதுங்க மதியம் லஞ்சும் காலேஜ்லேயே கொடுத்துருவாங்க. கம்பல்சரி நீங்கள் அதெல்லாம் கட்டி தான் ஆகணும். எல்லா காலேஜும் இல்லை, சில காலேஜ். முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்க. உங்களுக்கு அடுத்த நாள் ஏதாவது அசைன்மெண்ட்ஸோ எக்ஸாம்ஸ் இருந்தோ படிக்கிறீங்க, தூங்குறீங்க. இதுதானே ஷெட்யூல் உங்களுக்கு. மண்டே டு சாட்டர்டே. அங்கே அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளே குக் பண்ணணும். ஷெட்யூல் என்னன்னு பார்க்கணும். உங்களுடைய அவுட் சைட் டெம்பரேச்சர் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய க்ளோதிங். புரியுதுங்களா? அன்றைக்கி என்னென்ன லெக்சர் இருக்குது, எந்த ஹாலுக்கு போகணுன்றல எல்லாமே ப்ரீ பிளான்ட். ஓகே. ஸோ யூ வில் ஹாவ் டு சிட் அண்ட் ஸ்டடி. தென் லஞ்சுமே நீங்கள் காலையில் என்னது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது லஞ்சுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஆர் எல்ஸ் ப்ரீவியஸ் நைட் ப்ரிப்பேர் வாட்எவர், அது உங்கள் இஷ்டம், எடுத்துகிட்டு போகணும். அதன் பிறகு கிளாஸஸ் எல்லாத்தையும் முடித்து அடுத்தடுத்து வர்ற அசைன்மெண்ட்ஸை யூ ஹவ் டு கம்ப்ளீட். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு யூ ஹவ் டு கம் பேக். அன்றைக்கி என்னென்ன நடத்தியிருக்காங்க, நம்ம அப் டு டேட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கிறோமா பார்த்துட்டு அவனுடைய நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ப்ளஸ் உங்களுக்கும் ஒரு டைம் வேணும்ல, சும்மா படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? யூ வில் பி இன்வால்வ் இன் சம் ஸ்போர்ட்ஸ். 5 மணியோட ஸ்டடி டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே. யூ வில் பி இன்வால்வ் இன் சம் ஸ்போர்ட்ஸ், மீட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாட்எவர், டின்னர், ஸ்லீப். இதுக்கு நடுவில் அவன் வந்து ஹவுஸ் ரெண்ட் அவனே பார்க்கணும். அவன் க்ளோத்ஸ் ஹி ஹஸ் டு டேக் கேர், கிராசரிஸ் வாங்கணும். ஸோ இதோடைய இதுக்கு நடுவில் இதெல்லாம் என்ன? ஃப்ரம் அ பாய் ஹி பிகம்ஸ் அ மேன். ஓகே. தன்னை தானே பார்த்துக்க கற்றுக்கிறான். சுதந்திரம். செல்ஃப் ரிலையன்ட். இன்னைக்கு வந்து அவங்களாகவே இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தே கம். இதை தான் உங்களுக்கு வந்து அப்ராட் எஜுகேஷன் வந்து கொடுக்கும். இதுக்கு பேச்சுலர்ஸ்க்கே போயிட்டா ரொம்ப நல்லது. இல்லாட்டி அட்லீஸ்ட் அட் தி பிஜி லெவல். ஏன்னா ஒரு டிகிரி ஆச்சும் இஃப் வி டூ இன் அ ஃபாரின் கண்ட்ரி தட் வில் பி ரியலி அட்வான்டேஜ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காலேஜை முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதோட முக்கியத்துவம் புரியுது. ஆமாம், நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக கற்றுக்கிட்டு இருந்தோம்னா எங்கெல்லாம் போயிருக்கலான்றது தெரியுது. ஆனால் இதை போய் ஒரு காலேஜ் படிக்கிற பையன்ட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அவன் பயப்படுவான். என்னது, எனக்கு எங்கள் அம்மா ஷர்ட் அயர்ன் பண்ணி வைக்க மாட்டாங்களா, சமைச்சு வைக்க மாட்டாங்களான்னு ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்துலேருந்து அவன் வெளியே வரது எப்படி? இதுதான் முக்கியம்னு எப்படி நீங்கள் அவனுக்கு சொல்ல முடியும்? இல்லை, நம்ம பசங்க யாரும் பயப்படுற மாதிரி நான் பார்க்கல தம்பி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஓகே இது பண்ணக்கூடாதா, ஏன் பண்ணக்கூடாது, இதை பண்ணணுமா, ஏன் பண்ணணும், அவ்வளோதான். என்ன பெரிய விஷயம், என்ன பெரிய விஷயம்? நீங்கள் வந்து தலையது காலதுன்னு தெரியாமல் மனப்பாடம் செஞ்சு இந்த எக்ஸாமை படித்து முடித்து 75-85% வாங்கிடுறீங்க என்னன்னே தெரியாமல். அதை விடையா இதெல்லாம் கஷ்டமாக இருக்க போகுது. கரெக்டு தான். ஸோ நீங்கள் இவங்க பயப்பட்ட மாதிரியோ இவங்க அப்படியே பெரிய இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக பார்த்த மாதிரியோ எல்லாம் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன். தே வாண்ட் கிளாரிட்டி. 2K கிட்ஸை பெருமையாக பேசுகிற 2Kவோ 4Kவோ வாட் எவருங்க. இன்னைக்கு வந்து குறை சொல்கிறது ஈஸி பிரதர். நோ, வி ஷுட் லுக் அட் சொல்யூஷன்ஸ். அடுத்து நீங்கள் வந்து இந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அண்ட் வாட் இஸ் தட் தே நீட். இவர்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா? அந்த ஆசிரியர்களுக்கும் சரி பேராசிரியர்களுக்கும் சரி. இதெல்லாம் இல்லாமல் சும்மா இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு பேசலாம். பட் நோ பாயிண்ட். இன்னொன்று சார், இப்போ இங்கேருந்து நான் அப்ராட் போய் படிக்கிறேன், அதில் எனக்கு இந்த நல்ல விஷயங்கள் கிடைக்குது. கண்டிப்பாக நான் அப்ராட் போகிறதுனால இந்தியாவில் இருந்திருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை தவற விட்டுருக்கலாம். எந்த ஒரு குணாதிசயத்தை நீங்கள் போகிற பசங்களுக்கு, எப்பா நீ அங்கே போவ, இப்படி ஒன்று நடக்கும், அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ, இங்கே இருக்கிற இந்த ரூட்டில் இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம், இதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நாட்டில இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது பிரதர். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போன ஃபியூ வீக்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம் சிக்னஸ் இருக்கலாம். ஓகே ஓகே. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் படிக்க மட்டும்தானே போகிறீங்க. இப்போ நீங்கள் நம்ம நாட்டின் குடியுரிமையை அப்படியே இங்கே விட்டுட்டு அவங்க நாட்டின் குடியுரிமை எடுத்துகிட்டு திருப்பி இங்கேயே வரவே முடியாது. அப்படின்லாம் எதுவுமே இல்லை. பேச்சுலர்ஸ்னால் என்னதுங்க, ஒரு 3 வருஷம் 1000 days, உங்கள் வாழ்நாளில் 1000 days. மாஸ்டர்ஸ்னால் ஒரு 700 days. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு எந்த நாட்டில் என்ன வேலை செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க யாருக்கு தெரியும். ஸோ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் நம்ம எதுக்கு பேக்கை பேக் பண்ணுறோம் நம்ம ஊரில் இருந்து, நமக்கு NIT IIT IIMல சீட்டு கிடைக்கலன்றதுனால தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறோம். அண்ட் அந்த எக்ஸ்போஷர், நாலேஜ், கான்ஃபிடென்ஸ் விச் வில் டேக் அஸ் இன் அவர் லைஃப் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ப்ளஸ் அது எல்லாமே ஒரு ஃப்ரீ
ஆர் அஃபோர்டபுள் எஜுகேஷனில் உங்களுக்கு அது இருக்கும்போது இட்ஸ் ரியலி குட். நான் ஃபாரின்ல போய் படிக்கிறதுனா என்ன நினச்சேன்னா, ஃபாரின்ல போய் படித்து அங்கேயே வேலை தேடி இங்கேருந்து ஒய்ஃப் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போய் செட்டில் ஆகுறதுன்னு நினச்சேன். ஃபாரின்ல படிச்சுட்டு இந்தியாவில் வந்து எனக்கு இந்தியாவில் தான் செட்டில் ஆகணும்னு ஆசை சார். நான் ஃபாரின் போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணமே எனக்கு இந்தியாவில் செட்டில் ஆகணும். ஓகே, இப்போ நான் ஃபாரின் போய் படிச்சுட்டு இந்தியாவில் செட்டில் ஆக முடியுமா? அங்கே படிச்சுட்டு இங்கே நல்ல ஒரு செட்டில் ஆக முடியுமா? உங்களை யார் தடுக்க முடியும்? நீங்க ஒரு இந்திய குடியுரிமை வச்சிருக்கிற ஒரு இந்தியன் சிட்டிசன், வேலை நீங்க வாய்ப்பு இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு உங்களை யார் சொல்ல முடியும்? இங்கே எனக்கு இங்க அதுக்கான வேலை ஏன்? கிடைக்குதா? கண்டிப்பா நீங்க வேலை நீங்க எங்க வேணாலும் வாங்கலாமே. ஓகே உங்கள் திறமை சார்ந்த ஒரு விஷயம் அது. ஓகே நீங்க யூரோப்ல ஒர்க் பண்ணுங்க, இல்ல என் பேரண்ட்ஸோட நான் இங்க தான் இருக்க போறேன், இங்க வந்து who is stopping you? ஓகே. யார் உங்களை தடுக்க முடியும்? அப்படிப்பட்ட மாணவர்களையும் நாளைக்கு 2 வருஷம் கண்டிப்பா நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா தெரியும். அதுக்கு தான் சொல்றது, எங்களுடைய ஐடியாலஜிஸ்குள்ள ஃபிக்ஸ் ஆயாச்சுன்னா, அதாவது டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், குறைவான கல்வி கட்டணம், நிறைவான கல்வி, படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களை சப்போர்ட் பண்ண எல்லா விதத்திலையும் தயாரா இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இதெல்லாம் ஒன்று சேரும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வெற்றி தான். புரியுது. இல்லை, படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் திரும்ப 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 சொல்லிட்டீங்க சார். இப்போது ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்குறேன், பசங்களை பார்க்குறேன். எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னே எனக்கு தெரியல, எனக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், மேபி ஒரு யூரோப் ஸ்டடி சென்டருக்காக வரல, உங்களை நான் பார்க்குறேன், உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, 16 வருடம் பல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டீங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் எனக்கு லைஃப்பில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே தெரில சார், எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் என்ன சார் பண்ணுறதுன்னு இது கேட்டேன். மாதிரி இன்சிடென்சஸ் நிறைய வந்திருக்கு. பட் நம்ம இங்கே வந்து எல்லாருக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம்னு நம்ம சொல்ல வரல. ஓகே எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எதை படிக்கிறது, எது எனக்கு சூட் ஆகும், அப்போ தான் நம்ம அது டாபிக்குள்ளேயே நம்ம இறங்குறோம். எனக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சார், ஒரே பிரச்சனை சொல்லுங்கள் சார், ஒரே பிரச்சனை தான் சார் இருக்குன்னுவாங்க. சொல்லுங்கள் மேடம், கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். பையனுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நாங்கள் தான் அவனை புஷ் பண்ணுறோம். நன்றி வணக்கம், முடிஞ்சு போச்சு. அந்த பையனுக்கு படிக்கணும்னு இருக்குது, என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது, என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸில் படிக்கிறது, அதுதான் எங்கள் வேலை. நீ படி தம்பி, உன் வாழ்க்கை இப்படி மாறிடும் அப்படி மாறிடும்னு சொல்கிறக்கூடிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அதை நாங்கள் செய்யவும் மாட்டோம். ஓகே, அந்த யூரோப் ஸ்டடி சென்டர் செய்கிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட ஸ்டடி சென்டரை விட்டுட்டு வெளியே நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு டீ கடையில் உங்க கூட நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்களை எனக்கு தெரியும், உங்களோட அனுபவம் பற்றி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், பர்சனலாக கேட்குறேன், சார் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார், ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் சார், லைஃப்பில் எனக்கு எது மேலேயுமே அக்கறை இல்லை சார், எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது சார். தம்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வைஸே பண்ணுறது கிடையாது. அவன் ஏதாவது இன்புட் கேட்டால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பேன், அவனுக்கு வந்து எந்த இதில் வந்து அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ரொம்ப இப்போ வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பட் இதெல்லாமே வந்து ஓவர் த கான்வர்சேஷன் தான் we can take a call, but he should have idea to study. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஸ்டடி பேஸ் பண்ணி தான் எல்லா மோட்டிவேஷனுமே ப்ராசஸுமே. அந்த மாணவன் மாணவி எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே, ஆல் தி பெஸ்ட், அவன் வேறு ஏதாவது பண்ணி he will still make it big in life. ஓகே, நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியோ அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ ஓகே, எதுவுமே கிடையாது. இந்த பதில் எனக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருந்தது. காலேஜ் போனால் கூட தம்பி, நீங்கள் காலேஜ் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்கள் நம்பர் எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இல்லாட்டி எல்லார் கையிலையும் ஒரு ஃபேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இப்போ நான் காலேஜில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஓகே, QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது, யார் வேணுமோ ஸ்கேன் பண்ணி நம்பரை டவுன்லோட் பண்ணிக்கங்க, இன்ட்ரெஸ்ட். ப்ரௌசர்ஸ் இங்கே வைக்கிறேன், ஓகே, யார் வேணுமோ எடுத்துக்குங்க. காலேஜை என்ன பண்ணாதீங்க, லிட்டர் பண்ணாதீங்க ப்ரௌசர்ஸால். ஓகே, வேணுன்றவங்க எடுத்துக்குங்க. அவங்க மொபைல் நம்பர் வாங்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே, அவன் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுவோம்ப்பா. அவன் நம்ம அவனுக்கு கால் பண்ணிட்டு அவன் டிராஃபிக்கில் அர்ஜென்ட்டாக அதை வீட்டுக்கு போயிட்டு இருப்பான், நம்ம கால் பண்ணி என்ன தம்பி ஜெர்மன் போறியா, ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போகிறேன் சார், அப்புறம் ஜெர்மன் போகிறத பற்றி யோசிப்பாங்க. புரியுதுங்களா? அவன் நம்மளுக்கு கால் பண்ணுறான், வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஒரு யோசிச்சு ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம கால் பண்ணுறான். அது நம்ம பேசுறதுக்கும் நம்ம அவனுக்கு கால் பண்ணுறதுக்கும் வானளாவிய அளவில் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த இந்த யூரோப் ஸ்டடி சென்டரே பார்த்தீங்கன்னா படிக்க விருப்பம் இருப்பவர்களுக்கு எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், ஃப்ரீயாவோ இல்லை குறைவான கல்வி கட்டணத்தில் குறைவான லிவிங் எக்ஸ்பென்சஸில் எப்படி படிக்கலாம்ன்றதுக்கு உண்டான தேடலுக்கு உண்டான விடை யூரோப் ஸ்டடி சென்டரில் கிடைக்கும். நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னா 10 சொல்லிடுறாங்க. நோ அட்வைஸ். நீங்கள் வந்து கான்வர்சேஷனில் தான் அவனுக்கான ஒரு பதிலை கொண்டு போக முடியும். இன்னைக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. நாங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. எங்களுடைய 17 இயர்ஸ் டேட்டாவை ஷேர் பண்ணுறோம். ஓகே, எதுக்கு அட்மிஷன் கிட்டத்தட்ட கிடைக்குது, எதுக்கு கிடைக்கல, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது,
நீ எப்படியெல்லாம் தயாராகணுன்ற டேட்டா பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, சாட் ஜிபிடியில் படிச்சுட்டு வந்துட்டு இதுதான் ஃபியூச்சர். சாட் ஜிபிடியில் நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸ், டாப் 10 கோர்சஸ் எதுன்னு படிச்சு அதை வந்து படித்து பேசுறது ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் பேசிட்டு போயிடுவான். ஸோ இங்கே அட்வைஸ்லாம் எதுவுமே கிடையாது. டேட்டா பேஸ்ட் இன்புட். we can do this, we should not do this. சயின்டிஃபிக்கலாக தான் we have to approach. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் ஒன்லி அப்ராட் எஜுகேஷன், நீங்கள் ஏன் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கோச்சிங் சென்டர்லாம் ஆரம்பிக்கும்? பிகாஸ் ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் திஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. பட் நீங்கள் ஐஏஎஸ் கோச்சிங் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்தினா அதில் 1000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, எத்தனை பேர் வெற்றி பெற முடியும்? வெரி ஃபியூ. பட் நீங்கள் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் குறைவான கட்டணத்தில் ப்ரொவைடட் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக படித்தா எத்தனை பேர் வின் பண்ண முடியும்? ஆல்மோஸ்ட் அனைவரும் வின் பண்ணும். ஸோ நம்ம இதை தானே செய்யணும். நம்ம வாழ்க்கையில் தம்பி, நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ பேசிட்டு இந்த இன்டர்வியூவை பேசிட்டு கேமராவை ஆன் பண்ணலன்னா நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிட்டீங்க, நான் என் வேலையை பண்ணிட்டேன். என்ன ஏதாவது பயன் இருக்கா? யூ ஆர் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட் ஃபார் ஹிட்டிங் த டார்கெட். எய்ம் யார் வேணால் பண்ணலாம். யூ ஆர் ஒன்லி ரிமெம்பர்ட். எத்தனையோ பேர் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நீரஜ் சோப்ராவை தானே இப்போ டப்புன்னு யோசிச்சா, இப்போ நான் யோசிக்கும் போது யாரா கோல்டு மெடலில் வின் பண்ணாலும் நீரஜ் சோப்ரா தான் ஞாபகம் வருது. அதுக்குன்னு மற்றவர்களுடைய எஃபர்ட் குறைவாக நம்ம சொல்ல முடியுமா? பட் உலகமும் இப்படி தான். யூ ஹாவ் டு வின். வெரி சிம்பிள். இப்போது மற்ற நிறுவனங்கள் யூரோப் ஸ்டடி சென்டருக்கு காம்படிஷனே கிடையாது. எனக்கு காம்படிஷன்ன்றதே கிடையாது. ஏன் கிட்டத்தட்ட 100 இன்டர்வியூஸ் இருக்கு என் சேனலில், ட்ராக் ரெக்கார்ட். நீங்கள் போடுங்க ஐயா, நீங்கள் ஒரு 10 இன்டர்வியூ போடுங்க, 15 இன்டர்வியூ போடுங்க, 20 இன்டர்வியூ போடுங்க. முடியாது. யார் டார்கெட்டை ஹிட் பண்ணுறாங்களோ அதுதான் கவனிக்கப்படுது. டார்கெட் தான் முக்கியம்னு சொன்னீங்க. ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்கன்னா, நீ ஃபாரின் போனால் இவ்வளவு சம்பாதிப்ப, இப்படிப்பட்ட வேலை கிடைச்சிரும்ன்ற அஷூரன்ஸ் கொடுக்கல அப்படின்றீங்க. வேலை கிடைச்சிரும்ன்ற அஷூரன்ஸ் கொடுக்காதப்போ இங்கே வேலை கிடைக்கிறது டார்கெட் இல்லையா? அப்போ உண்மையான டார்கெட் எது? ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. எனக்கு படிக்கிறது எதுக்கு பிரதர்? வேலை வாங்குறதுக்கு. ஆமாம். விசிட்டிங் கார்டில் பெருசாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறதுக்கா? நோ பாயிண்ட். நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதே வேலை வாய்ப்பை பெறுவதற்கு தான். வேலை வாய்ப்பை பெறாத கல்வி எதற்கு? 12th முடிச்சுட்டு அந்த வேலையை நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பண்ணால் கூட 5-6 இயர்ஸில் அவன் பெரிய ஆளாக இருப்பான். கண்டிப்பாக. நீங்கள் அவன் ப்ரைம் டைம் உட்காந்து என்ன பண்ணிடுறீங்க, 18 to 22 மனப்பாடம் பண்ணி படிக்க வச்சிடுறீங்க. அவன் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளே உட்காந்துடுறான். அதுலேருந்து வர்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை 2ஆக பிரிச்சிடலாம், 95% and 5%. 95% யாருன்னா டீசெண்டாக படிப்பாங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லார் மாதிரியும் என்னதுங்க உள்ளே போயிட்டு எல்லார் மாதிரியும் ஒரு 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 பேட்டர்ன் ஆஃப் ஒரு க்ரோத்தில் அவங்க வாழ்க்கை முறை நவரும். இதில் 5% மாணவ மாணவிகள் தான் இந்த க்ரோத் பேட்டர்ன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஐ வாண்ட் டு ஸ்பீட் அப். நான் வந்து ஒரு 26-27 இயர்ஸில் அந்த டொமைனுடைய ஒரு லீடராக இருக்க விரும்புகிறேன். இல்லை, ஐ வாண்ட் டு பிகம் an entrepreneur, ஐ வாண்ட் டு கிரியேட் an impact in the society, ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட். இதுக்கெல்லாம் யூ ஹாவ் டு டூ சம்திங் எக்ஸப்ஷனல்ங்க. எக்ஸப்ஷனல்லாம் அதுக்குன்னு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் அப்ராட் போகணும் இல்லையே. அப்ராட் போகிறது எக்ஸப்ஷனல்னு சொல்ல வரல, இது ஒன் ஆஃப் தி பாத். ஒரு தலை சிறந்த ஒரு ப்ரொஃபஸர், ஒரு லேட்டஸ்ட் சிலபஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லெபார்டரிஸோடு நீங்கள் படிக்கும்பொழுது that takes you to the next level. ஓகே. முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ பெற்றோர்கள் ஒரு காந்தி நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னப்பே அவங்க அம்மா வேணாம் அப்படின்றத முதல் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே. அதே போல் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம். பிள்ளையை ஃபாரின் அனுப்பிட்டு என்ன வாழ்க்கை, பிள்ளையோட வாழ்றது தான் வாழ்க்கைன்னா அப்பா அம்மா குழந்தைகளை வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அனுப்பாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் சரி, அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் தம்பி. நீங்கள் வந்து ஃபாரின் உங்கள் குழந்தைய அனுப்பணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு ஃபீல் பண்ணதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே. ஸோ இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு சேஞ்ச். அண்ட் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ரெடியாக இருந்தாலும்
சுற்றும் சூழலும் பேச்சுலர்ஸ்க்கே பையன் அனுப்ப போறியா? இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனை, யாராவது எதையாவது பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்படியே பிளைண்டாக அதை பின்னாடியே போயிடுது. ஒரு 10 பேர் போவாங்க, யாராவது எதையாவது பண்ணி அவங்களால அதில் வின் பண்ண முடியலன்னா அதை பார்த்து 100 பேர் ஸ்டாப் பண்ணிடுவோம். கரெக்ட். இப்போ பாட்காஸ்ட் போட ஆரம்பிச்சு எத்தனை பேர் ஒரு 5-10 இன்டர்வியூக்கு அப்புறம் நிறுத்தியிருப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் இருப்பாங்க தம்பி? 100கணக்கான பேர் இருப்பாங்கல்ல. அதுதான் அதிகம். அதுக்குன்னு ஸோ நீங்கள் வெற்றி தோல்வி எது நடந்தாலும் அது அவர்களுடைய உழைப்பு சார்ந்த ஒரு விஷயம். நீங்கள் கரெக்டான சேனலில் கரெக்டான உழைப்பை போட்டிங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ரைட் எடுத்துட்டீங்க, நான் எப்படியாவது ஸ்பீடாக என் டெஸ்டினேஷன் போயிடுவேன்னு எப்படி போக முடியும்? அதுக்கு ரிவர்ஸ் திருப்பி ரைட் எடுத்தால் தான் நீங்கள் ஸ்பீடாக போனாலும் ஸ்லோவாக போனாலும் யூ ஹவ் டு. ப்ளஸ் இன்றைக்கி எல்லா ஸ்டெப்ஸையுமே நம்ம ரொம்ப காஷியஸாக தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். இந்த விஷயத்தையும் கேட்கணும்னு நினச்சேன் சார். நான் இது வரைக்கும் நான் படித்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் எல்லாருமே கடன் வாங்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் எஜுகேஷனுக்குன்னு வரப்போ வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக நீங்கள் மட்டும்தான் எஜுகேஷனுக்குமே கடன் வாங்குறது ஒரு தப்புன்ற மாதிரி சொன்னீங்க. எஜுகேஷனுக்கு கடன் வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாது? தப்புன்னு கிடையாது பிரதர். அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, அந்த பையன் 75 லட்ச ரூபா லோன் வாங்கி நீ கஷ்டப்படுறான்னு. எதுக்கு இந்த கஷ்டப்படணும்? ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு கிட்ட ஜெர்மனில் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? இஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதுவுமே அவர் என்ன சொல்லியிருக்கலாம், அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அதுக்கு ஒரு லோன் எடுத்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்து படிச்சிங்கன்னா ஓகே, அதில் ஒரு சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கலாம். பட் நாங்கள் எந்த ஸ்டோரிஸ்குள்ளேயும் போக விருப்பம் இல்லை. ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். கம்மியாக செலவு பண்ணுங்கள், நிறைய படிங்க. உங்கள் அப்பா 1000 கோடி அதிபதியாக இருந்தாலும் சரி, என்னதுங்க எதுவாக இருந்தாலும் சரி, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். இது ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காகவே நான் பார்க்கல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சேஃப் நோ பிரெயின். கரெக்டாக சொன்னீங்க. இது ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்கே இல்லை. யூ ஹேவ் டு பி சேஃப். ஓகே. பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சில அப்ராட் சர்வீஸ் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ, உங்களுக்கு இந்த சர்வீஸை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதே நான் ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறேன், நான் கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன், ஏதோ ஒரு எஜுகேஷனை கொடுக்க போகிறேன், எஜுகேஷன் சர்வீஸ் பண்ண போகிறேன், அது கண்டிப்பாக செலவாகும், எனக்கும் லாபம் வேணும். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இவ்வளோ ரூபா ஃபீஸ், நீங்கள் என்கிட்ட ஃபீஸ் கட்டிட்டு என்கிட்ட படிங்கன்னு நான் சொன்னேன்னா, உடனடியாக மக்கள் கேட்குற கேள்வி நான் கவனித்த வரைக்கும் என்னென்னா, ஏன் உனக்கு சம்பாதிக்க வேற இடமே இல்லையா? எஜுகேஷனை வச்சு தான் சம்பாதிக்கணுமா? கல்வியை வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு ஆயிட்டியான்றாங்க. மக்கள் இப்படி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு சம்பாதிச்சா அது தப்பு அப்படின்னு பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் சம்பாத்தியத்தை காரணமாக வச்சிருக்கிறவங்க ஃப்ரீன்னு அட்வர்டைஸ் பண்ணி அவங்க மேலே இன்னும் பெரிய சுமையை கட்டுறாங்களோன்னு எனக்கு சந்தேகம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது 2 கேள்வி. இதுதான் அதுக்கு காரணமா? மக்கள் சம்பாதிச்சா அது தப்புன்னு பார்க்கறது ஒரு காரணமா? 2வது, மக்கள் சம்பாதிச்சாலே என்ன செஞ்சாலும் நீ சம்பாதிக்கிறதுக்கு தானே செய்கிற, காசுக்கு தானே செய்கிற அப்படின்னு சொல்கிற மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? இந்த மனநிலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு இப்போ கல்வித்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு கரெக்டான கைடன்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்ற நம்பிக்கை, உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னா எவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 100கணக்கான ஸ்டாஃப் இருக்குது, 7-8 ஆஃபீஸஸ் இருக்குது, எல்லா பில்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். இப்போ நீங்கள் நிறுவனம் நடத்துகிறீங்க, உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு நீங்கள் சேலரி கொடுக்கல, இப்போ இந்த பேசுகிறாங்கல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த நிறுவனத்தை பார்த்து? ஸ்டாஃபுக்கே நீ சரியா உங்க ஸ்டாஃபையே நீ சரியா பார்த்துக்கலையே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ என்ன பண்ண போற? அதே பர்சன் அப்படி பேசுவாரா மாட்டாரா? பார்த்துருக்கேன் பேசி. எல்லாமே பேசுறவர்கள் இட்ஸ் ஈஸி. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்வது ஈஸி. இப்போ கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள 2 விதமான மக்கள் போவாங்க, பீப்புள் போவாங்க. ஒன்று பார்க்கறதுக்கு, இன்னும் சில பேர் விளையாடுறது. நம்ம இந்த நிகழ்ச்சி யூரோப் ஸ்டடி சென்டர் நிறுவனம் பார்க்குறவங்களுக்கு இல்லை, இதில் இறங்கி விளையாட நினைப்பவர்களுக்கு. ப்ளஸ் அப்ராட் எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்லி அவங்க பழகிட்டாங்க. பாவம், 20 வருஷம் இல்லை, 30-35 வருஷமாக இன்றைக்கும் ஃப்ரீ சர்வீசஸ். இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? இப்போ இந்த US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடாலெலாம் பல சிக்கல் இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ இவங்கெல்லாம் யூரோப் ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு சந்தோஷம், பரவாயில்ல, வாங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அந்த ஆடுக்குள்ள போய் பார்த்தா யூரோப்பில் இருக்கக்கூடிய தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகம், அங்க இருக்கிற பிரைவேட் ஃப்ரீ சர்வீசஸ் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ நம்ம தான் அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் அவுட் சைடு ஒப்பீனியன் கேட்க வேணாம்னு நான் சொல்ல வரல. நம்ம மனசாட்சி பிரகாரம் இஃப் யூ திங்க் யூ ஆர் டூயிங் ரைட், ஓகே, ஐ டோன்ட் திங்க் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ். கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே யூ ஹாவ் டு டூ விச் இஸ் குட். அண்ட் 17 years மை ஐடியாலஜி இஸ் ரைட். நீங்கள் என் ஐடியாலஜி ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். பசங்களை படிங்கன்னு சொல்கிறேன். வேலை வாய்ப்புக்கு நான் உத்தரவாதம் இல்லைங்கிறேன். வேலை வாய்ப்பு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குன்றேன். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்கன்னு சொல்கிறேன். பெரிய கடனாளி ஆகிராதீங்க, பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது டிபேட் பண்ணுறதுக்கு? எதுவுமே இல்லை. ஐடியாலஜி இஸ் வெரி சிம்பிள். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஊக்குவித்துக்கிட்டே இருக்கோம். என்னோட எதிர்கால ஒரு திட்டமும் இது சார்ந்ததாக ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா பெண் கல்வி. கண்டிப்பாக பெண்கள் படிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன? இதை உங்களை தவிர வேறு யார் பெருசாக சொல்ல முடியும்னு தெரியும். நீங்கள் யூரோப் ஸ்டடி சென்டரே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர், 99.9% உமன் என்பவர்டு ஆர்கனைசேஷன். ஓகே, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய மாற்றத்தை சொசைட்டிக்கு கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். இன்னைக்கு நாங்கள் பையன் பொண்ணு இப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட். நான் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்ம ஆடியன்ஸ்க்கு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஆப்போசிட்டில் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பெண்களே கிடையாது, ரொம்ப கம்மி. சிவில் இன்ஜினியரிங்கில் பொண்ணுங்க இருப்பாங்க. எங்கள் காலேஜில் அந்த இது ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். ஸ்போர்ட்ஸ் டேயில் எல்லா கேம்லையும் ஜெயிக்கிறவங்களுக்கு கப் கொடுப்பாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு. நாங்கள் பசங்க விளையாடுற எல்லா கேம்லையும் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவோம். ஓகே, சிவில் செகண்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட எல்லா கேம்லையும் தோத்த சிவில் தான் வேர்ல்ட் கப் அடிக்கும். ஏன்னா ஓவரால் கப் அடிக்கும். காரணம் என்னன்னா அங்கே பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறாங்க. அப்போது இது நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன்னா, ஒரு சமுதாயம் வளரணும்னா, இப்போ இந்தியா வளர சாகணும்னு கனவு காண்றோம், எல்லாம் பண்ணுறோம். வளரணும்னா பசங்க என்ன பண்ணுறீங்களோ பண்ணிட்டு இருங்க, பெண்கள் தான் இதுக்கப்புறம் அதை வாங்கி தர போகிறாங்கன்னு சொல்கிறேன். இது நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க. நீங்கள் ஐ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸுங்க. இப்போ பசங்க தான் அப்ராட் போகணும், பொண்ணுங்க எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் எனக்கு தெரிந்தவரை எஸ்பெஷலி லாஸ்ட் 5-6 yearsல ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி பேசினாலே என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன், அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு. இன்னும் மாறணும்ன்றது எதிர்பார்ப்பு. பாய் ஆர் அ கேர்ள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ அவர்களுக்கு தரமான கல்வி, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் என்னென்ன கிடைக்குதோ எல்லாருக்கும் ஈக்குவலாக தே ஷுட் கெட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் இன் த கெரியர். ஓகே சார், உங்களுடைய குழந்தை நாளைக்கு வளர்றாங்க, ஐஐடி என்ஐடியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ்னால ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, என்ன சொல்வீங்க? யூரோப்போன்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்பி, அதாவது என்னன்னா ஐஐடி என்ஐடி ஐஏஎம்ல அவங்களுக்கு கிடைக்கணும், கிடைக்கக்கூடாது, ஆர் கிடைக்குமா, ஆல் தீஸ் திங்ஸ் இது நினச்சலாம் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த ஜோனுக்குள்ளேயே இல்லை. ஓகே, அவன் என்ன படிக்கிறானோ அவனுடைய எஃபர்ட்ஸ்க்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. நம்ம ஜஸ்ட் சேனலைசிங் தி எனர்ஜி தான் பண்ணுறோம். ஓகே, நம்ம பண்ணுறது ஒரு சோலார் பேனல் மாதிரி. சன் எல்லா இடத்துலையும் இருக்குது தம்பி. சோலார் பேனல் வச்சுருந்தா தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும், பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அவனுக்கும் அதே தான். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க சார். என்னன்னா, செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பான், தேர்ட் ரேங்க் வாங்கியிருப்பான், அவன் கூட தானே சுற்றுற, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், உன்னால ஏன் வாங்க முடியலன்னு கம்பேர் பண்ணி ரொம்ப அபியூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லிட முடியாது வார்த்தையெல்லாம், அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்கூல்லையுமே நிறைய கைட் பண்ணுறாங்க டீச்சர்ஸ். டோன்ட் கம்பேர், எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஸோ இது நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் வரைக்கும் எஸ் இட்ஸ் ஹேப்பனிங். காலேஜ் லெவலில் நம்ம டீட்டெயில்டாக இந்த ஷோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரும் தே ஆர் ட்ரைங் டு டூ த பெஸ்ட். பட் இந்த நிகழ்ச்சியின் மூலிமா அட்லீஸ்ட் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சொல்யூஷனை நோக்கி போகிறது இட்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, அவருக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தான் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஏன்னா பார்த்தே கண்டுபிடிங்க எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் போய் கீழ்பாகத்தில் அட்மிட் ஆகிடுங்கன்றவர். அவர்கிட்ட சார் எனக்கு இங்கே பெயின் இருக்குது அப்படின்னா அது எம்ஆர்ஐயோ ஸ்கேனையோ எடுத்து யூ வில் சால்வ் த ப்ராப்ளம். அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன்ஸ். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்க, 50,000 பேரும் யூரோப் போகணுன்னு என்கிட்ட நிற்கிறாங்க, என்னால் அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சத்தியமாக முடியாது.
1000 பேருக்கு நான் திண்டாடுறேன், சம்மர் சால்ட் அடிக்கிறேன், எப்படியா முடிச்சிடணுன்ட்டு. இதை பார்க்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் போய் படிக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா, கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக மாறுதல்கள் வரும். நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு எதையுமே கேள்வி கேட்காம இருந்தால் நோ பாயிண்ட். நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்படிப்பட்ட மனிதர்களோட உரையாடுறத இன்னும் எழுதப்படாத புத்தகத்தை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன். முதல் முறையாக நீங்கள் வரும்போதே 4-5 ஒரு பெரிய புக் மாதிரி பேப்பர்ஸ் கொண்டு வந்தீங்க, அதை எடுத்து நடுவுலையும் காட்டினீங்க. அதில் ஏதாவது இன்னும் காட்டாமல் இருந்ததுன்னா அதையும் சொல்லிட்டீங்கன்னா நிறைவு பெறும். We have discussed verbally and also with the proof வச்சு. பட் see, இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தம்பி. ஒரு கிளாரிட்டியை மக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் எப்பவுமே நம்ம வந்து ஃபேக்ட்ஸோட பேசும்போது தட் ஆட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ. ஸோ நம்ம ஃபேக்ட்ஸ் இல்லாமல் சும்மா இது அதுன்னு பேசும்போது அது ஒரு சப்ஸ்டன்ஸ் வராது. ஃபேக்ட்ஸ் வரும்போது பீப்புள் வில் டேக் யூ சீரியஸ்லி. இப்போ நம்ம வந்து 100கணக்கான இன்டர்வியூஸ், சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூஸ் சேனலில் போட்டிருக்கோம். நம்ம பேசிட்டு மட்டும் இல்லைல்ல, செயல், ப்ரூஃப் என்ன பண்ணுறாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கே போய் படித்தாங்க, ஹவு தே ஆர் சக்ஸஸ்ஃபுல், அண்ட் ஹோலிஸ்டிக்காக ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, இந்த சொல்யூஷன் பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன நிலையை சென்று அடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு 100 கிட்டத்தட்ட 100 எபிசோட்ஸையும் நம்ம போஸ்ட் பண்ணும்போது ஐ கெஸ் ஆல் பேசிஸ் கவர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்னும் கல்வி சார்ந்த உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சேனலில் தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான காரணம் வை வி அப்ரோச் யூ வாஸ் யுவர் சேனல்ஸ் நேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கற்க காசடரை இட்ஸ் லைக் வெரி தாட்ஃபுல் அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் போடணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அண்ட் எனி எஜுகேஷனிஸ்ட் கமிங் ஹியர், நம்ம எபிசோட்ஸ்லேருந்தும் நீங்கள் அவர்களை சில கேள்விகள் கேட்கணும். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருப்பாங்களா சார், லெபார்டரிஸ் இருக்கா சார், இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலனா கூட இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சா நிறைய கல்விக்கூடங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இல்லைங்களா. கண்டிப்பாக சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 3D பிரிண்டிங் லெபார்டரி வைக்கலாம் இல்லையா. கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸுக்கு உண்டான அந்த ஃபெசிலிட்டி சின்னதாக அட்லீஸ்ட் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு வைக்கலாம். அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யணும். கண்டிப்பாக சார், எழுதப்படாத புத்தகங்களை படிக்கணும்னு ரொம்ப ஆசை எங்களுக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஒரு நல்ல புத்தகத்தை படித்த ஒரு மன நிறைவு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு காலையிலே நம்ம பேசுனது இந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சார், நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த விழிப்புணர்வு, எங்களோட அறியாமையை கண்டிப்பாக கொஞ்சம் போக்கியிருக்கீங்க. எங்களுக்கு இருந்த தவறான புரிதல்களை சில மாற்றிருக்கீங்க. கண்டிப்பாக இதற்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வாழ்க்கையில் எஜுகேஷனை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சின்ன மாற்றத்தையாவது நீங்கள் பேசின விஷயம் மாற்றிருக்கோம் அப்படின்றத கட்டாயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் இன்னும் பல வருடங்கள் இதை இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.